वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सागण रघुनाथान्वितं त्वं सजीवं साद्वैतं सावधूतं पर्जनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधाकान्ता नमोस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपः तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरतिसै नमः। पंचतत्त्वात्मकं कृष्ण भक्तरूप स्वरूपकं भक्तावतारं भक्ताइकं नमामि भक्तशक्तिकं आनन्दलीलमय विग्रहाय हेमावदिव्यच्छविसुन्दराय तस्मै महाप्रेमो रसप्रदाय चैतन्यचन्द्राय नमो नमस्ते चैतन्यचन्द्राय नमो नमस्ते चैतन्यचन्द्राय नमो नमस्ते। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती व्यासं ततो जयमुदीरये। नमस्तप्राय भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் ஒன்னாவது காண்டம் 8வது அத்தியாயம் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அதாவது பரிசித் பிரபுவர் ரைட்டர் the birth of Parikshit prayers of Kunti and birth of Parikshit. Prayers by Kunti and Parikshit saved. So இந்த ரெண்டு கதைகள் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஸ்ரீம பாகவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு முன்னாடி இருக்கிற தலைப்பு துரோணருடைய மகன் பனிஷ்ட், யார் அஸ்வத்தாமனுடைய கதையை முன்னாடி நம்ம பார்த்தோம். 5வது அத்தியாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நாரத முனிவருடைய கதையை நாம் பார்த்தோம். 4, 5, 6 அந்த மாதிரி. அப்புறம் ஆரம்பத்திலே நம்ம இந்த முனிவர்களுடைய கதைகளை நம்ம கேட்டோம். ஸோ நீங்க போன சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அத்தியாயத்துடைய தலைப்பு துரோணர் உடைய மகன் தண்டிக்கப்படுகிறான் என்று தலைப்பு கொடுத்தாலும் அது முக்கியமா நம்ம பார்த்தது திரௌபதியோடைய கதை. போன 7th சாப்டர் பெரும்பாலும் திரௌபதியோட கதை தான் நம்ம ரொம்ப பார்த்தோம். இந்த அத்தியாயத்துல குந்தி மகாராணியோடைய கதையை நம்ம பார்க்க போறோம். குந்தி மகாராணியோட வரலாறுலாம் இல்லை, குந்தி மகாராணியோடைய பிரியஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும்.
ஸோ 8வது அத்தியாயம். ஸோ போன வாரத்துல இருந்து உங்களுக்கு எதனாச்சும் கேள்வி இருந்தால் நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ்க்கு நம்ம போகலாம். இந்த 8வது அத்தியாயம் வந்து 4 பிரிவுகளா வந்து பிரிப்பாங்க. அந்த இந்த காரியத்துக்கு அப்புறம் வந்து இந்த சம்பவம், அதாவது நிறைய பேர் சாகடிக்கப்பட்டு அஸ்வத்தாமனை வந்து பனிஷ் பண்ணி இதெல்லாம் முடிஞ்ச உடனே பாண்டவர்கள் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஆரம்பத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த பாண்டவர்களுடைய வம்சத்துல வரக்கூடிய உத்தரை யாருன்னா அபிமன்யுடைய மனைவி, அர்ஜுனனுடைய அவங்களுடைய கருவில் இருக்கக்கூடிய அந்த பரீட்சித்தை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்பாங்க. ஏன்னா அஸ்வத்தாமன் வந்து இன்னொரு பிரம்மாஸ்திரம் வந்து விட்டுருவான். அது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். அப்ப கிருஷ்ணர் வந்து அங்க எப்படி காப்பாத்துறாரு என்று வந்து பல கோணத்துல இருந்து இந்த ஆச்சாரியர்கள் முக்கியமா வந்து விளக்குறாங்க அந்த கட்டத்தை. அதற்கப்புறம் வந்து கிருஷ்ணர் செய்த நன்றிகள் கடனுக்கு வந்து எந்த வகையான பிரதிபலிப்பும் குந்திமாறன் செய்ய முடியல அவங்களுக்கு. அவங்க வந்து பகவானை புகழ்ந்து ஸ்லோகங்கள் படிக்கிறாங்க, பிரேஸ் பை குயின் குந்தி. அதே சமயத்துல கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, ஆரம்பத்திலே வந்து அங்க ஹஸ்தினாபுரத்துல இருந்து திருப்பி துவாரகை கிளம்புறாரு. துவாரகை கிளம்பும்போது தான் வந்து உத்தரவு வந்து வருவாங்க, வந்து காப்பாத்துங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, குந்தியோடைய பிரேயஸ் முடிஞ்ச உடனே கூட திருப்பியும் வந்து துவாரகை கிளம்புவாரு. அப்போ வந்து யுதிஷ்டிர மகாராஜ் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்க சொல்லுவாரு. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜ் வந்து குழப்பம் அடைஞ்சிடுவாரு. அதற்கப்புறம் வந்து கிருஷ்ணர் சொல்லுவாரு, சரி நான் சொல்லிட்டேன், வியாசர் சொல்லிட்டாரு, பல பேர் சொல்லிட்டாங்க, அப்பயும் நீ கேட்க மாட்டேற, நீ போய் பீஷ்மர்கிட்ட நீ வந்து உபதேசம் பட வேண்டும் என்றது தான் வந்து 9வது அத்தியாயம். யுதிஷ்டிர மகாராஜா பீஷ்மரை நோக்கி அவர்கிட்ட போய் கேட்ட கேள்விகள், பீஷ்மருக்கும் யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு நடந்த சம்பாஷணை, பீஷ்மர் வந்து உடலை விடுறது, இதுதான் 9வது அத்தியாயம். அடுத்த சாப்டர். இந்த 2 சாப்டர் வந்து நிறைய கருப்பொருட்கள் வந்து முக்கியமா நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கப்புறம் வந்து 10, 11 இது 2 வந்து கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு போறது, துவாரகையில போடுறது. இது வந்து நிறைய அந்த முக்கியமான பொருள் வந்து ரொம்ப இருக்கும், அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 12வது அத்தியாயம் வந்து பரீட்சித் மகாராஜாவுடைய எப்படி அவர் அப்பியர் பண்றாரு என்றது வந்து அது. 13 வந்து திருதராஷ்டிரன் கதை வந்து வரும், விதுரர் கதை. விதுரர் வந்து அங்க வருவாரு. விதுரர் அங்க வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து நல்ல புத்திமதி சொல்லுவாரு. அதற்கப்புறம் வந்து பகவானுடைய மறைவு, பாண்டவர்கள் வந்து ரிட்டையர், அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவங்க அடுத்த நிலைக்கு வந்து போறாங்க. அப்புறம் பரீட்சித் மகாராஜா பெருசா வர்றாரு, கலி புருஷன் எப்படி வரான், கலிக்கு வந்து எப்படி தண்டனை கொடுக்குறாரு, பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து எப்படி வந்து அந்த பிராமண பையன் ஸ்ருங்கி அவங்க 2 பேரும் எப்படி சந்திக்கிறாங்க, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோடைய ஒரு ஓவர்வியூ. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமா வந்து 8வது அத்தியாயத்துல வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்றாரு என்பதை வந்து பார்க்கலாம். நம்ம சொல்லிட்டேன், இந்த 8வது அத்தியாயத்துல என்ன நடக்க போகுது என்றது வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ நீங்க திருப்பியும் வந்து 4th சாப்டருக்கு போனீங்கன்னா, முதல் அத்தியாயத்துல வந்து 6 கேள்வி கேட்காங்க முனிவர்கள். அந்த 6 கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்ட உடனே 4வது அத்தியாயத்துல திருப்பியும் வந்து இன்னொரு 4-5 கேள்வி வந்து அந்த சவனகாதி ரிஷிகள் வந்து சூத கோஸ்வாமி கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஸ்ரீமத் பாகவதோடைய வரலாறு, யார் வந்து ஸ்ரீமத் பாகவத்தை எழுதுறதுக்கு வியாசருக்கு வந்து ஒரு ஊண்டுதல், யார் வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்தா, 2. 3வது வந்து சுகதேவ கோஸ்வாமியை பத்தி ஒரு சிறு வரலாறு. 4வது வந்து பரீட்சித் மகாராஜாவுடைய பிறப்பு, அவருடைய செயல்கள். அடுத்து வந்து பரீட்சித் மகாராஜும் சுகதேவ கோஸ்வாமி வந்து எப்படி சந்திச்சாங்க என்றது வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதுடைய வரலாறு, நாரதர் வந்து வியாசர் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த இன்ஸ்பிரேஷன், அதை நம்ம வந்து பார்த்துட்டோம்.
சுகதேவ கோஸ்வாமி வந்து நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். கடைசி அத்தியாயத்துல வந்து மீண்டும் வந்து அவரை பத்தி நாம வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எங்க இருக்கிறோம்னாக்கா பரிசித்தோடைய அப்பியரன்ஸ், பரிசித்தோடைய வரவு சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு அந்த கேள்வி கேட்கறதுக்கு திருப்பியும் வந்து சூத கோஸ்வாமி என்ன பண்றாரு, மகாபாரத போர்ல இருக்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு போறாரு. திருப்பி போர்லாம் முடிஞ்செல்லாம் செத்து போனோடனே அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரம் விடுறான் என்ற அந்த கதையை வந்து நம்ம முன்னாடி அத்தியாயத்துல வந்து பார்த்தோம். அப்ப யார் வந்து அங்க எல்லாத்தையும் வந்து சரிப்படுத்துறானாக்கா கிருஷ்ணர் இருந்து எல்லாத்தையும் நிலையா வந்து பண்றாரு. இந்த அத்தியாயத்துல வந்து அஸ்வத்தாமனை வந்து அவங்க சாகடிக்க மாட்டாங்க. அஸ்வத்தாமனுடைய முடியும் அந்த மணியும் வந்து கட்டி எடுத்துட்டு அவனை விட்டுருவாங்க. ஸோ அவன் திருந்துவான்னு பார்த்தாக்கா அப்பயும் அவன் திருந்தல, அஸ்வத்தாமன் துரோணனுடைய மகன். அப்ப திருப்பியும் வந்து இங்க அவனுடைய நோக்கம் என்னன்னா பாண்டவர்களுடைய வம்சம் வந்து இருக்கக்கூடாது. அவன் நோக்கம் அதுதான். ஸோ பாண்டவர்கள் தான் ஒன்றும் செய்ய முடியல, இந்த வயிற்றுல இருக்க கருவையாச்சும் வந்து அழிக்க வேண்டும் என்றுதான் அவனுடைய நோக்கம். அதுக்குதான் அந்த பிரம்மாஸ்திரத்தை விடுறான். ஆனா திருப்பி பிரம்மாஸ்திரத்தை அவனால எடுக்க தெரியாது, அவனுக்கு தெரியாது, அந்த வித்தி அவனுக்கு தெரியல. இருந்தாலும் வந்து அவன் வந்து இது பண்றான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இங்க முதல் 6 ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த இந்த சூழ்நிலை எல்லாம் முடிஞ்ச உடனே பாண்டவர்கள் வந்து வேண்டிய அந்த காரியங்கள்லாம் செஞ்சு யுதிஷ்டிர் மகாராஜா வந்து அஸ்வமேத யாகம் பண்றது, கிருஷ்ணர் சொல்லி அஸ்வமேத யாகம் பண்றது, இது முதல் 6 ஸ்லோகத்துல வந்து நாம் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்ப 1வது காண்டம் 8வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஓகே, சூத உவாச்ச அதாதி சம்பரிதானம் ஸ்வானம் உதகம் இச்சதாம் தாதும் சகிருஷ்ணா கங்காயாம் புரஷ்கிருத்யாயயூஸ்த்ரியः. சுத கோஸ்வாமி கூறினார், அதன் பிறகு நீரை பெற விரும்பிய மரணமடைந்த உறவினர்களுக்கு நீரை தர்ப்பணம் செய்யும் விருப்பத்துடன் பெண்கள் முன்னால் நடந்து செல்ல பாண்டவர்கள் திரௌபதியுடன் கங்கையை நோக்கி சென்றனர். ஓகே, இதுதான் நடக்க போகுது. என்னன்னாக்கா பாண்டவர்கள் அங்க இருக்கக்கூடிய திரௌபதி அவங்க என்ன பண்றாங்க, டெலிவர் வாட்டர், அதாவது வந்து அங்க அந்த கடைசி காரியத்துக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து பாண்டவர்கள் வந்து செய்யறாங்க. ஸோ கங்கைக்கு வந்து திரௌபதிகள் அப்புறம் பெண்களோட கூட பாண்டவர்கள்லாம் வந்து கங்கைக்கு வந்து போறாங்க என்றது வந்து முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் தேனினி யோதகம் சர்வே யோதகம் சர்வே விலப்ய சாப்ருஷம் புனः ஆப்ளுதா ஹரி பதாப்ஜா ரஜபூதா சரி ஜலே. அவர்களை நினைத்து வினசப்பட்டு போதுமான அளவு கங்கை நீரை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்த பின் கங்கையில் அவர்கள் நீராடினர். அந்த கங்கை நீர் பகவானுடைய மலர் பாதங்களின் தூசுகளுடன் கலந்து புனிதம் அடைந்திருக்கின்றது. ஓகே, அப்ப நம்மளுக்கு தெரியும் அங்க அந்த போர் முடிஞ்ச உடனே வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து செத்து போயிடுவாங்க, நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ அதனாலே வந்து இவங்களுக்கு வந்து பெரிய கவலையா இருக்கும். முக்கியமா அவங்களுடைய 5 பிள்ளைகளையும் வந்து அஸ்வத்தாமன் வந்து இது பண்ணிடுவான். ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க, கங்கை கரைக்கு போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க, இந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க வந்து கங்கையில போயிட்டு அந்த வேண்டிய தர்ப்பணங்களை பண்ணிட்டு அவங்களும் வந்து குளிக்கிறாங்க என்று வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்றாரு. ஓகே, 3வது ஸ்லோகம் தத்ராசீனம் குருபதிம் திருதராஷ்டிரம் சஹானுஜம் காந்தாரீம் புத்திர சோகார்த்தம் பிரதாம் கிருஷ்ணாம் ச மாதவா. அந்த இடத்தில் குரு வம்சத்தின் அரசனான யுதிஷ்டிர மகாராஜன் தமது இளைய சகோதரர்களுடன் திருதாஷ்டிரர், காந்தாரி, குந்தி தேவி மற்றும் திரௌபதி ஆகியோருடன் துக்கத்தில் ஆழ்ந்தவராய் அமர்ந்திருந்தனர். ஓகே, அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட அங்கிருந்தார்.
அப்ப அவங்க கங்கைக்கு போறாங்க, அந்த காரியங்கள்லாம் பண்றாங்க, குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலைனாக்கா, பாண்டவர்கள்னா யாரு? 5 பேரு. யுதிஷ்டிர மகாராஜா, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இவங்க தான் 5 பேரு. அப்ப இந்த 5 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதோட கூட திருதராஷ்டிரன் வந்து இருக்கிறாரு, அவருடைய மனைவி காந்தாரி இருக்கிறாங்க, குந்தி தேவி இருக்கிறாங்க, திரௌபதி இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து கிருஷ்ணரும் வந்து அங்க இருக்கிறார் என்றதுதான் வந்து 3வது ஸ்லோகத்துல வந்து அங்க வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்றாரு. 4வது ஸ்லோகம். ஓகே. சாந்த்வாயம் ஆஷ முனிவி அதா பந்துன் சுச்சர்பிதான் பூதேஷு காலஸ்ய கதிம் தர்ஷயான பிரதிக்ரியாம். சக்கரவர்த்தி படைத்தவரின் கடுமையான சட்டங்களும் அவற்றின் பிரதிபலனும் எப்படி ஜீவராசிகளிடம் செயல்படுகின்றன என்பதை எடுத்து கூறி அதிர்ச்சியும் பாதிப்பும் அடைந்தவர்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் முனிவர்களும் சமாதானப்படுத்த ஆரம்பித்தனர். ஓகே. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம என்ன சூத கோஸ்வாமி சொல்றாங்கனாக்கா, கிருஷ்ணர் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் வந்து அவர்களை வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்றதுதான் வந்து இதனுடைய ஒரு ஓவர் வியூ. அப்ப பகவான் என்ன சொல்றாரு, இந்த பௌதீக சக்தி வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. சைட்டிங் த ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் ஆஃப் த ஆல்மைட்டி. இந்த ஜட உலகத்துடைய சட்ட திட்டங்கள் அதை பத்தி வந்து இங்க முக்கியமா சொல்றாங்க. இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவானுடைய இந்த பௌதீக உலகத்துடைய சட்ட திட்டத்தை மீறும் பொழுது அவனுடைய கதி என்ன ஆகும் என்பது வந்து இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் வந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்பனா இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா, தொல்லைகளும் கஷ்டங்களும் வந்து எப்ப நடக்குதுனாக்கா, எப்ப ஒருவனுக்கு வந்து இந்த பௌதீக உலகத்துடைய ஸ்ட்ரிஞ்சன் லான்னு பிரபா சொல்றாரு. ஸ்ட்ரிஞ்சன் லானா அதனுடைய அந்த சட்டதிட்டங்கள் ஒருவனுக்கு சரியா புரியாத பொழுது அவன் வந்து பல பிரச்சனைக்கு ஆளாகிறான். அப்போ கிருஷ்ணர் வந்து இதை பத்தி தான் வந்து பேசுறாரு. பிரபா இந்த பிற்பாட்டில் சொல்றாரு, the Lord makes all the laws and orders and these laws and orders are generally called dharma. அப்ப பகவான் என்னன்னா வந்து இந்த சட்டத்திட்டங்கள் போடுறாரோ அதற்கு பேர் வந்து தர்மா ஆர் ரிலிஜன் வந்து பிரபா சொல்றாரு. அடுத்த லைன்ல சொல்றாரு, the stringent laws of nature under the order of the supreme personality of Godhead cannot be altered by any living entity. அப்போ அந்த தர்மத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு வந்து இங்க சொல்றாரு அவரு. லிவிங் என்டிட்டிஸ் ஆர் இட்டர்னலி அண்டர் த சப்ஜுகேஷன் ஆஃப் த ஆல்மைட்டி லார்ட். அப்ப இந்த ஜீவராசிகள் வந்து எப்பொழுதுமே வந்து பகவானுடைய போட்ட சட்ட திட்டத்துக்கு கீழே அவங்க வந்து வேலை செய்ய வேண்டும். அப்ப பிரபா அடுத்து சொல்றாரு, unfortunately under the influence of the illusory material energy we accept this spotlight. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அன்பார்ச்சுனேட்லினாக்கா என்ன சொல்லலாம், அன்பார்ச்சுனேட்லி துரதிர்ஷ்டவசமாக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதுதான் உண்மைன்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பிரபா சொல்றாரு பாருங்க இந்த பர்போட்ல, we accept this spot life of only few years as a permanent existence. அப்ப நம்ம இப்ப வாழ்ற அந்த வாழ்க்கை அது வந்து ஸ்பாட் லைஃப் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்ப அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், we think இதுதான் நிரந்தரம் முதல்ல நம்ம நினைச்சுக்கிறோம். இது நிரந்தரம் நினைக்கும் பொழுது அடுத்து பிரபா சொல்றாரு, நம்ம அதனால இல்யூஷன்னாக்கா மாயை, நம்ம அதனால வந்து குழப்பம் அடைகிறோம். முதல்ல உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம உண்மை நினைச்சுக்கிறோம். உண்மையை நினைச்சுக்கும் போது நம்ம அதனால வந்து மாயையால் நம்ம வந்து மயக்கப்படுகிறோம். அந்த மாதிரி ஆகும் பொழுது we are illusion, we forget that are false. அதாவது வந்து இப்ப உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை உண்மை என்று நினைக்கும் பொழுது நம்ம உண்மையான விஷயத்தை நம்ம வந்து உணர முடியாது. ஃபால் ரெப்ரசன்டேஷன் வந்து பிரபா சொல்றாரு, அதுதான் மாயா. சோ இது வந்து எப்படி நம்ம வந்து இதுல இருந்து எப்படி மீள முடியும், அதாவது எப்படி இந்த
மாயானாக்கா வந்து உண்மை இல்லை, நிஜமில்லாத ஒரு பொய்யிலிருந்து நம் எப்படி மீள முடியும், அதுதான் இப்ப கேள்வி. பர்போர்ட்ல ப்ரோபோஸ் சொல்றாரு, by cultivating spiritual knowledge we can realize that we have nothing to do with this material paraphernalia. அப்ப ஆன்மீக இல்லாட்டினா இந்த இந்த விஞ்ஞானத்தை, இந்த ஆன்மீக தத்துவத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அப்போதான் நம்மளுக்கு புரிய வரும், நம்மளுக்கும் இந்த பௌதீக சக்திக்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லை என்று வந்து அங்க வந்து கிருஷ்ணன் வந்து புரோபாட் வந்து அந்த பிற்பாட்டில் வந்து சொல்றாரு. ஓகே, அப்போ இப்ப ஒருத்தர் சட்டத்திட்டத்தை மீறிட்டான். இப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, சட்டத்திட்டத்தை யாரும் மீறக்கூடாது, அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு இப்ப சொல்லிட்டாரு. எத்தனாவது ஸ்லோகத்துல? 4வது ஸ்லோகத்துல. ஒரு கால் அவன் மீறிட்டானாக்கா அவனுக்கு என்ன ஆகும்? 5வது ஸ்லோகம். ஆமா, சாதயித் வாஜா தத் சத்ரு ஸ்வம் ராஜ்யம் கிதவைர் கிருதம் காதியித் வாசதோ ராஜ்ஞாம் கச்சா ஸ்பிருஷ்ய சதாயுஷः. எதிரியற்றவரான யுதிஷ்டரின் ராஜ்யத்தை வஞ்சகர்களான துரியோதனும் அவனது குழுவினரும் தந்திரமாக அபகரித்துக் கொண்டனர். பகவானின் கருணையாலே இழந்ததும் திரும்ப பெற்றப்பட்டது. மேலும் துரியோதனருடன் இணைந்து கொண்ட யோக்கியமற்ற அரசர்கள் பகவானால் கொல்லப்பட்டனர். ராணி திரௌபதியின் கூந்தலை முரட்டுத்தனமாக கையாண்டதற்காக மற்றவர்களும் கூட ஆயுள் குறைக்கப்பட்டு மரணம் அடைந்தனர். ஓகே, புரியுதா? அப்ப பகவானோட சட்டத்திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் பிரபா சொல்றாரு தர்மா ஆர் ரிலிஜன் சொல்றாரு. அந்த சட்டத்திட்டத்தை யாராலும் மாத்த முடியாது, அந்த சட்டத்திற்கு நம்ம வந்து புறம்பாகவும் நடக்க முடியாது. அந்த மாதிரி நடந்துகிட்டோம்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா, நம்ம இங்க துரியோதனனுடைய உதாரணத்தை பார்க்கலாம். ஏன் அவனுடைய ஆயுள் என்ன குறைக்கப்படுது? அவன் வந்து என்ன பண்றான், தர்மத்துக்கு புறம்பா வந்து அவன் நடந்து கொள்ளும் பொழுது அவனுடைய ஆயுள் வந்து குறைக்கப்படுகிறது என்று வந்து இங்க வந்து சொல்றாங்க. சோ அவன் வந்து அப்படி என்ன ஒரு பெரிய தவறு பண்ணிட்டான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, புரோபாத் அந்த புறப்பாட்டு விளக்குறாரு. ஒருவன் வந்து பிராமணர், பசு, குழந்தைகள், வயதானவர்களுக்கு வந்து வேண்டிய பாதுகாப்பு, அது 5வது ஸ்லோகம் நீங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க பார்க்கலாம். பிரபுபாத் வந்து 5 பாயிண்ட் கொடுத்திருப்பாரு. அப்ப ஒரு தர்மவாதியா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணோம், பிராமணர்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், இவர்களை அவர்கள் பராமரிக்க வேண்டும். அப்ப துரியோதனனும் அவன் கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இது எதுவுமே அவர்கள் செய்யல. ரைட் தானே? பெண்களை வந்து இது பண்ணாங்களா? திரௌபதி அநியாயம் பண்ணானுங்க, குந்தி அநியாயம் பண்ணானுங்க. பிராமணர்களை வந்து ஒழுங்கா நடத்தினானுங்களா? அவங்களோட ராஜதந்திரத்தால் எல்லாத்தையும் கையில போட்டு வச்சுக்கிட்டு அதுலயும் வந்து அநியாயம் பண்ணாங்க. வயசானவங்கன்னு பார்த்தாங்களா? குந்தி மகாராணியையும் காட்டுக்கு அனுப்புறானுங்க. சோ அவன் என்ன பண்றான், பகவான் போட்ட அந்த தர்மம் அல்லது அந்த ரிலிஜன்ல இருந்து அவன் வந்து மீள்றான். மீளும் பொழுது அங்க என்ன ஆகுதுனாக்கா, அவன் வந்து தண்டிக்கப்படுகிறான். என்ன தண்டனை கொடுக்குது? அவனுடைய ஆயுள் குறைக்கப்படுகிறது என்று வந்து இங்க தெளிவா வந்து விளக்குறாங்க. அப்போ 6வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். யாஜயித்வாஷ்மேதைஸ்தம் த்ரிபீர் உத்தம கல்பகை தத்யஷா பாவனம் திக்ஷு சதமன்யோ இவாதனோ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
நன்கு இயக்கப்பட்ட 3 அஸ்வமேத யாகங்களை நடத்தும்படி யுதிஷ்டிர மகாராஜனை தூண்டினார். இவ்வாறாக இத்தகைய 100 யாகங்களை செய்ததால் எல்லா திசைகளிலும் போற்றப்படும் இந்திரன் புகழை போன்று யுதிஷ்டிர மகாராஜனின் நேர்மையான புகழும் எல்லா திசைகளிலும் போற்றப்படுவதற்கு பகவானே காரணமாக இருந்தார். ஓகே, அப்ப கிருஷ்ணர் இப்ப என்ன சொல்றாரு இவங்கிட்ட? அஸ்வமேத யாகம்னா அந்த குதிரையை வச்சு ஒரு யாகம் பண்ணுங்க அப்படின்னு கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் சொல்றாரு. அதற்கு பிரகாரம் யுதிஷ்டிர மகாராஜா 3 அஸ்வமேத யாகங்கள் பண்றாரு. அவர் 3 அஸ்வமேத யாகங்கள் பண்ணனாலும் நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகம் பண்ண இந்திரனுடைய புகழுக்கு சமமாக யுதிஷ்டிரர் சொல்லப்படுகிறார். இந்த ஸ்லோகத்துல நீங்க பார்க்கலாம். பிரபுபாதா சொல்றாரு, like that of Indra who have performed 100 such sacrifices. அப்ப 100 அஸ்வமேத யாகம் பண்ண இந்திரனுக்கு சமமாக இப்போ யுதிஷ்டிர மகாராஜா கருதப்படுகிறார். அவர் எத்தனை யாகம் செய்யறாரு? 3. இந்திரன் எத்தனை செய்யறான்? 100. ஏன் பிரபா சொல்றாரு புறப்பட்டுல? The reason is that Maharaj Yudhishthira was a pure devotee of the Lord, and by his grace only King Yudhishthira in the level of king. அப்ப யுதிஷ்டிர மகாராஜா நல்ல ஒரு நேர்மை தூய்மையான பக்தர். அந்த பக்தர்னாலே கிருஷ்ணருடைய கருணையினால் அதனாலதான் அவருடைய புகழ் 100 அஸ்வமேத யாகம் செஞ்ச இந்திரனுக்கு சமமாக சொல்லப்படுகிறது. The Lord is equal to everyone, but a devotee of the Lord is more glorified because he is in touch with all great. பகவான் எல்லாருக்கும் பொதுவானவர். ஆனா பக்தர்களுக்கு மட்டும் அவர் சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார். ஏன்னா பக்தர்கள் அவருடன் தொடர்புல இருக்கிறாங்க என்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எத்தனாவது ஸ்லோகம் பார்க்கிறோம்? 7வது. ஓகே, அனர்த்தோபசமம் சாக்ஷாத். ரைட் தானே? இல்ல, 7வது ஸ்லோகம் படிங்க. அமந்திரிய பாண்டு புத்திரம் சனே யோத்வ சம்யுதா द्वैपायण दिभिर्विप्रै பூஜிதை பிரதிபூஜித. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறகு புறப்படுவதற்கு தயாரானார். ஸ்ரீல வியாசதேவரை தலைமையாக கொண்ட பிராமணர்களால் வழிபடப்பட்ட பின் பாண்டு புத்திரர்களை அவர் அழைத்தார். பகவானும் அவர்களுடன் அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டார். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க? அந்த அஸ்வமேத யாகம்லாம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அஸ்தினாபுரத்துல இருந்து துவாரகைக்கு கிளம்புறதுக்கு தயாராக ஆகுறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு? இந்த பாண்டுவோடைய பசங்களை கூப்பிட்டு அவர்கள் இந்த பிராமணர்கள் வியாசருக்கு பிராமணர்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்ச உடனே பகவான் அந்த அந்த பிரேயஸ்க்கு ரெசிபிகிரேட் பண்றாரு என்று இந்த 7வது ஸ்லோகம். இப்போ நம்ம 8வது ஸ்லோகத்துக்கு போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த முதல் 7 ஸ்லோகத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, முதல்ல அந்த பாண்டவர்கள் கடைசி காரியம் செய்யறது, கங்கையில போய் குளிக்கிறது. கங்கையில போய் குளித்துட்டு அவங்க திருப்பியும் வராங்க. வரும் பொழுது அங்க கிருஷ்ணர் அவர்களை 3 அஸ்வமேத யாகங்கள் யுதிஷ்டிர மகாராஜா செய்ய சொல்றார். 3 அஸ்வமேத யாகங்கள் யுதிஷ்டிர மகாராஜா செய்யறதுனால 100 அஸ்வமேத யாகம் செஞ்ச
இந்திரனுக்கு வந்து சமமா வந்து அது கருதப்படுகிறது. ஏன்னா பகவானுடைய கருணை நாள் என்று வந்து நம்ம வந்து பாக்குறோம். அது முடிஞ்ச உடனே இப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர் வந்து அந்த ஹஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு கிளம்புறாரு. ஓகே, இப்ப நம்ம 8வது ஸ்லோகம். சம்ஹிதம் பா ரைட்டா இல்ல கந்தும் கதமதீர் பிரம்மன் துவாரகாம் ரதம் ஆசிதா உபலேபே பிதாவந்திம் உத்தராம் பய விஸ்வலாம். துவாரகையை நோக்கி புறப்பட்ட அவர் ரதத்தில் அமர்ந்த உடனேயே உத்தரா பயத்துடன் தன்னை நோக்கி அவசரமாக வருவதை அவர் கண்டார். ஓகே, காந்தும் கிரமதே பிரம்மன் துவாரகம் ரதம் ஆஸ்திதா உபலேபே விடாத் வாந்திம் உத்தரம் பய விவாலம். ஓகே, இங்க என்னன்னாக்கா கிருஷ்ணர் வந்து அங்கிருந்து கிளம்புறதுக்கு வந்து தயாராகிறாரு. அந்த தயாராகிற கட்டத்துல வந்து உத்தரா யாருனாக்கா அபிமன்யுடைய சம்சாரம் வந்து கிருஷ்ணரை நோக்கி ஒடியாடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆபத்துல வந்து இருக்கிறாங்க. அது என்னன்னு வந்து அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். உத்தரோ வாச்சா பாஹி பாஹி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ரா மிருத்யு பரஸ்பரம். உத்ரா கூறினால், தேவதேவனே, அகிலலோக நாயகனே, தாங்கள் யோகிகளுக்கெல்லாம் மிக சிறந்தவராவீர். இருமையுடைய இவ்வுலகில் மரணத்தின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடியவர் வேறு எவரும் இல்லை என்பதாலே தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். ஓகே, அப்ப உத்தரை வந்து இந்த 2-3 ஸ்லோகத்துல வந்து உத்தரையும் சூத கோஸ்வாமியும் வந்து வெவ்வேறு வார்த்தைகள் வெவ்வேறு நாமங்களை சொல்லி கிருஷ்ணரை வந்து புகழ்வாங்க இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப. முதல்ல உத்தரை என்ன சொல்றாங்க, பாஹி பாஹி மகா யோகின். அப்ப யோகிகளுக்கெல்லாம் தலை சிறந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏன் வந்து அவர் வந்து அப்படி சொல்றாருனாக்கா, உத்தரைய வந்து ஏதோ ஒண்ணு தாக்க வருது. அது அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல பார்த்துடலாம், அப்புறம் நம்ம இதுக்கு போகலாம். ஓகே, அபித்ரவதி மாமீஷா 10வது ஸ்லோகம். சரஸ்தப்தாயசோ விபோ காமம் தஹது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதம். பெருமானே, தாங்கள் சர்வசக்தி படைத்தவராவீர். இரும்பாலான தீ போன்ற அம்பு ஒன்று என்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. பெருமானே, தாங்கள் விரும்பினால் அது என்னை எரித்து விடட்டும். ஆனால் அது என் கருவை எரித்து அதை சிதைத்து விட அனுமதிக்க வேண்டாம். பகவானே, தயவு செய்து எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள். ஓகே, அப்ப இங்க உத்தர என்ன சொல்றாங்க, நீங்க திருப்பி இந்த 8வது ஸ்லோகத்துக்கு போனீங்கன்னா, பாஹி பாஹி மகா யோகின். ஏன் அப்படி சொல்றாங்கன்னாக்கா, எல்லா யோக எல்லா மிஸ்டிக்ஸ்னாக்கா எல்லா சித்துகளுக்கும் வந்து மகா யோகி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் யாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப அவங்க சொல்றாங்க, என்னமோ என்ன வந்து தாக்கிக்கிட்டு வந்து வருது, உங்களுக்கு அது என்னன்னு தெரியும், ஏன்னா நீங்க தான் மகா யோகி என்று முதல். 2வது வந்து அது என்ன தாக்க வர்றது, நீங்க மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும், ஏன்னா தேவ தேவ ஜெகத்பதே. ஏன்னா 7வது ஸ்லோகம் சொல்றது, நீங்க தான் வந்து உலகத்துக்கே கடவுள். அப்ப உங்களை விட்டா வேற யாரு பக்கத்து வீட்டுக்காரன் காப்பாத்தலாமா? நான் அந்யம், உங்களை விட்டா வேற யாரும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு 8வது ஸ்லோகம் சொல்றாங்க. அப்ப உத்தர என்ன சொல்றாங்க, நீங்க தான் என்னை காப்பாற்றணும், ஏன்னா நீங்க தான் மகா யோகி, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க தான் ஜெகத்பதி, இந்த உலகத்துக்கே நீங்க தான் நாயகன், அப்ப நீங்க தான் என்னை காப்பாற்றணும். அப்ப வேற யாராச்சும் என்னை காப்பாற்ற முடியாதான்?
முடியாது. நான் அந்யம், உங்களை தவிர வேற யாரும் வந்து காப்பாற்ற முடியாது என்று உத்திரை வந்து சொல்றாங்க. ஓகே, இப்ப 11வது ஸ்லோகம். இப்ப சூத கோஸ்வாமி வந்து கிருஷ்ணரை வந்து புகழ போறாரு. சூத உவாச்சா உபதார்ய வசஸ்தஸ்ய பகவான் பக்தவத்சலஹ அபாண்டவம் இதம் கர்த்தும் திரௌணேர் அஸ்திரம் அபுத்யதா. சூத கோஸ்வாமி கூறினார், அவளது வார்த்தைகளை பொறுமையாக கேட்ட பின் பாண்டவ வம்சத்தின் கடைசி குழந்தையும் கொன்று விடுவதற்காக துரோணாச்சாரியரின் மகனான அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கின்றான் என்பதை தமது பக்தர்களிடம் எப்பொழுதும் மிகவும் பிரியம் கொண்டவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஓகே, அப்ப சொல்றாரு, கிருஷ்ணர் இது எல்லாத்தையும் வந்து அமைதியா வந்து கேட்கிறாரு. கேட்டுட்டு வந்து இது வந்து யாரு, துரோணனுடைய மகன் அஸ்வத்தாமனுடைய வேலைன்னு வந்து அப்கோர்ஸ் அவருக்கு தெரிய வருது. அப்ப அவன் என்ன பண்றான், பிரம்மாஸ்திரத்தை அந்த பாண்டு வம்சத்துல வரக்கூடிய கடைசி குழந்தை மீது அதை தாக்க வேண்டும் என்ற ஆசையில அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து அவன் வந்து பிரயோகம் பண்றான் என்று வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுகிறது. அப்போ 7வது ஸ்லோகத்துல நீங்க திருப்பியும் பாத்தீங்கன்னா உத்திரை வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க, மகா யோகி, நீங்க மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், வேற யாரும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு உஷ்ணமான அயன் ராட், இரும்பு கம்பியில என்னமோ ஒரு ஆயுதம் வந்து என்னை தாக்க வருது அப்படின்னு வந்து முன்னாடி ஸ்லோகத்துல வந்து நம்ம வந்து பார்த்தோம். நீங்க மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், ஏன்னா தேவதேவ ஜெகத்பதி, உங்களை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இந்த தன்மைகள்லாம் வந்து கிருஷ்ணருக்கு இருந்தாலும் கிருஷ்ணர் இப்ப ஏன் இந்த பாண்டவர்களுடைய குடும்பத்துல வரக்கூடிய வம்சத்தை காப்பாற்றணும்? இந்த தன்மையெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு, ஏன் காப்பாற்றணும்? உதாரணத்திற்கு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வந்து காசு கேட்க போனோம்னாக்கா அவர் காசு கொடுக்கறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும், கொடுக்காததுக்கு பல காரணம், கொடுக்கறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கலாம், ரைட் தானே? அதே போல ஏன் வந்து கிருஷ்ணர் இந்த முக்கியமா இந்த பாண்டவர் குடும்பத்துக்கு உதவி செய்யணும் என்றால் ஆச்சரிய விளக்குறாங்க, பகவான் பக்த வத்சலஹா, பகவானுகிட்ட இருக்கக்கூடிய மிக தலை சிறந்த குணமே இந்த பக்த வத்சலா. என்ன டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க தமிழ்ல? பகவான் பக்த வத்சலா. பதினோராவது ஸ்லோகம். அந்த வேர்ட் டு வேர்ட். பக்த வத்சலா, பகவான் பக்த வத்சலா, தமது பக்தர்களிடம் எப்பொழுதும் மிகவும் பிரியம் கொண்டவரான. ஓகே, அப்போ இதுதான் வந்து பாயிண்ட். ஏன் கிருஷ்ணர் காப்பாத்துறாரு? பக்தர்களுக்கு பிரியமாக இருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் யாரு? கிருஷ்ணருடைய பக்தர்கள். ஏன் இவங்கெல்லாம் கிருஷ்ணருடைய பக்தர்கள்? ஆபத்துனா வேற எங்கேயும் போகாம கிருஷ்ணர்கிட்ட வராங்க. உதாரணம், அர்ஜுனன் என்ன பண்றான், அஸ்வத்தாமன் என்ன பண்றான்? அஸ்வத்தாமனை எல்லாரும் வந்து தண்டிக்க வரும்பொழுது அவன் என்ன பண்றான், பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்கிறான். அதே அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை அர்ஜுனனுக்கு வந்து தலை போக பொழுது அஸ்வத்தாமன் அர்ஜுனனை நோக்கி பிரம்மாஸ்திரம் போடுறான். அப்ப அர்ஜுனன் என்ன பண்றாரு, உடனடியாக வந்து கிருஷ்ணனிட போய் சரணம் அடைகிறாரு. அப்ப அந்த வம்சத்துல வரக்கூடிய உத்தரையுடைய குழந்தையை பகவான் ஏன் காப்பாற்ற வேண்டும் என்றால், பகவான் பக்த வத்சலஹா, பகவானுக்கு வந்து பக்த வத்சலனாக இருக்கிறதுனால இதை செய்யறார் என்று ஆச்சாரியர்கள் வந்து விளக்குறாங்க. பலதேவ வித்யாபூஷனுக்கு ஒரே சொல்றாரு, ஏன் வந்து அஸ்வத்தாமனுக்கு அவ்வளவு கோபம், ஏன் வந்து அவன் இதெல்லாம் செய்யறானாக்கா, முதல்ல அவனுடைய ஆசை என்னன்னாக்கா பாண்டு வம்சம் இங்க இருக்கவே கூடாது. ரெண்டாவது, இவங்க எல்லாரும் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இவங்க மேல வந்து நான் திருப்பி வந்து வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று 2 காரணங்கள் வந்து அங்க பலதேவ வித்யாபூஷன் வந்து சொல்றாரு. 12வது ஸ்லோகம். தர்ஹி ஏவாத முனி ஸ்ரேஷ்டா, தர்ஹி ஏவாத முனி
முனிஸ்ரேஷ்ட பாண்டவா பஞ்சசாயகன் பாண்டவா பஞ்சசாய ஆத்மனோ விமுகான் தீப்தான் ஆத்மனோ விமுகாந்திகான் ஆலக்ஷ்யாஸ்திராணி உபாதது. ஆலக்ஷ்யாத்ராணி உபாதது. மிக சிறந்த முனிவர்களுள் முதன்மையானவரே சௌனகரே, மிக பிரகாசமான பிரம்மாஸ்திரம் தங்களை நோக்கி வருவதை கண்ட பாண்டவர்கள் தங்களுடைய 5 ஆயுதங்களை கையில் எடுத்தனர். ஓகே, அப்போ அந்த பிரம்மாஸ்திரம் வந்து யாரை நோக்கி வருது? பாண்டவர்கள் சேர்த்து யாரு? குதிரையை நோக்கி வந்து வருது. அதான் அந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த பிரம்மாஸ்திரத்தை பார்த்த உடனே பாண்டவர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய ஆயுதத்தை தயார் பண்றாங்க. இப்ப அடுத்த கேள்வி வருது, இந்த பிரம்மாஸ்திரம் எல்லாரும் பார்த்தாங்களா? பஞ்ச பாண்டவர்கள் தவிர இவங்க மட்டும்தான் இந்த பிரம்மாஸ்திரத்தை பாக்குறாங்க என்று பலதேவ் வித்யாபூஷன் சொல்றாரு. இந்த குடும்ப சார்ந்த குழு மட்டும்தான் அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து பார்த்தாங்க என்று வந்து பலதேவ் வித்யாபூஷன் சொல்றாரு. பாண்டவாஸ் alone saw this and no one else could அப்படி சொல்றாரு. ஏன்னா அவனுடைய நோக்கம் என்னது? பாண்டவர்கள் தானே. ஏன்னா பிரபாத் வந்து முன்னாடியே சொல்றாரு, இந்த பிரம்மாஸ்திரம் வந்து நியூக்ளியர் வெப்பன் மாதிரி இருந்தாலும் நியூக்ளியர் வெப்பன் போல கிடையாது. நியூக்ளியர் வெப்பன் போட்டீங்கன்னா அந்த இதையே வந்து அழிச்சிரும். ஆனா பிரம்மாஸ்திரம் நியூக்ளியர் வெப்பன் போல அந்த தன்மை அதோட அதிகமாகவே இருந்தாலும் அது எதை நீங்க அம்பு விட்டு ஏவி விடுறீங்களோ அதை மட்டும்தான் பிரம்மாஸ்திரம் அடிக்கணும்னு புறப்பாட்டுல வந்து முன்னாடி சொல்றாரு. அப்ப இங்க பலதேவ் வித்யாபுருஷ் சொல்றாரு, அதனால இந்த பிரம்மாஸ்திரத்தை பொதுவா எல்லாருமே பார்க்கல, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பாக்குறாங்க என்றது வந்து அவருடைய உரையில வந்து சொல்றாரு. இப்போ அந்த பிரம்மாஸ்திரம் வந்து பாண்டவர்கள் உத்தரை நோக்கி ரொம்ப வேகமா வருது. இவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட ஆயுதத்தை எடுத்து அவங்களே காப்பாத்திக்கிறதுக்கு வந்து பாக்குறாங்க. அடுத்த ஸ்லோகம், வியாசனம் விக்ஷ்யா தத்தேஷாம் அனன்ய விஷயாத்மனாம் கிருஷ்ண பரமாகி சுதர்ஷனேன ஸ்வாஸ்திரேன ஸ்வானம் ரக்ஷாம் யதத் விபுः. சர்வ வல்லமை உள்ள பரமபூஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களாகிய அவரது தூய பக்தர்களுக்கு பேராபத்து சம்பவிக்க போவதை கண்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக உடனே தமது சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்தார். ஓகே, இப்போ அந்த பிரம்மாஸ்திரம் வந்து வேகமா வருது. அந்த பிரம்மாஸ்திரத்தை பார்த்து யார்? இந்த பாண்டவர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய ஆயுதத்தை எடுக்கிறாங்க. ஆனா அவங்க கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்டாங்களா? கேட்கல. ஏன்னா கிருஷ்ணர் அங்கதான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சோ கிருஷ்ணர் வந்து பகவான் பக்தவத்சலஹா, பக்தவத்சலனான இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அந்த பிரம்மாஸ்திரம் வந்து ஒரே நேரத்துல எல்லாத்தையும் நோக்கி வர்றதுனால இவங்க ஏற்கனவே வந்து அர்ஜுனன் ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கு அவர் திருப்பியும் வந்து இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை விட்டு அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணாரு. இப்ப அஸ்வத்தாமன் இவங்க எல்லாத்தையும் நோக்கி பிரம்மாஸ்திரம் விடுறான். இவங்க எல்லாம் தயார் பண்ணி இவங்களுடைய அம்பை விடுறதுக்குள்ள அந்த பிரம்மாஸ்திரம் இவங்களை அழிச்சிரும். ரைட்டா? அப்போ கிருஷ்ணர் இப்ப என்ன பண்றாரு? Having observed the great danger, his unalloyed devotee at once took up his Sudarshan disc ன்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, இவனுங்க எடுத்து எப்ப இந்த பிரம்மாஸ்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்றது, சுதர்சன் சக்கரத்தை கூப்பிட்டு உடனே விடுறாரு, அம்பு விடுறாரு, கமான் அப்படின்ட்டு. இதுதான் வந்து பிரபா சொல்றாரு, although battle of Kurukshetra was almost finished, still according to his vow, he should not take up his weapon. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு, இந்த போர் முழுவதும் எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன். ரைட் தானே? இருந்தாலும் ஆயுதம் எடுக்கிறாரு. ஏன்? பகவான் பக்தவத்சலஹா. ஏன்னா அவர் வந்து அவருடைய வாக்கு பொய்யா போனா கூட அவருக்கு பிரச்சனை இல்லை, பக்தனை காப்பாத்துவதுதான் அவருக்கு ஆசை. விஷ்ணு சக்கர டாக்கூர் வந்து பகவத்கீதை உரையில சொல்றாரு, அந்த ஸ்லோகம் கௌந்தேயா பிரதிஜானாஹே நாமே பக்தா பிரணஷ்யதி. அந்த ஸ்லோகத்துக்கு வந்து அவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு,
ஏன் வந்து என்னுடைய பக்தர்கள் எந்த போதும் வந்து நெவர் பெரிஷ்னா தமிழ்ல அழிவதில்லை என்று ஏன் பகவான் வந்து அர்ஜுனன் சொல்ல சொல்றாரு? ஏன்னா பகவானே சொன்னாலும் எப்படி சத்தியம் கொடுத்துட்டு வாக்கு மீறி திருப்பி அவர்கள ஆயுதம் எடுக்கிறாரோ அவர் வந்து அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் பக்தன் அர்ஜுனன் போய் சொன்னானாக்கா அந்த பேச்சை அவர் மீறுவதே கிடையாது. விஷ்ணு டாக்கூர் அந்த பக்கத்துல சொல்றாரு ஒரு கமெண்ட்ரியில. சோ இங்கேயும் அதேதான், பகவான் பக்தவத்சலனாக இருக்கிறதுனால எப்ப இவனுங்க வந்து இந்த 5ஐயும் நியூட்ரலைஸ் பண்ற உடனே அட்வான்ஸ் சுதர்சன் சக்கராவை வந்து எடுக்கிறாரு. விஷ்ணு சக்கர தாக்கூர் வந்து இதுக்கு வந்து அழகான உரை எழுதுறாரு. பிரம்மாஸ்திரத்தை வேற எந்த ஆயுதத்தாலையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியாதாம். ஏன்னா முன்னாடி நீங்க பாத்துட்டீங்க, அதாவது அர்ஜுனன் இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை விட்டு அது ரெண்டும் ஒன்னா மோதும் பொழுது அதனுடைய உஷ்ணத்துடைய தாக்கம் எல்லாருக்கும் வந்து பாதிக்கப்பட்டது என்று இன்னொரு சொல்றாரு. நான் விஷ்ணு சொல்றாரு அஸ்வத்தாமா ரிலீஸ் 5 செப்பரேட் பிரம்மாஸ்திரம் சொல்றாரு. இது வந்து அவர் சொல்றாரு ஒரு உரையில. அஸ்வத்தாமா என்ன பண்றான், நிறைய பிரம்மாஸ்திரத்தை விடுறான், முக்கியமா அந்த பாண்டவர்கள் குடும்பத்தை நாக்கி. இது வந்து திருப்பியும் வந்து எத்தனை பிரம்மாஸ்திரம் அர்ஜுனனோட முடியும், அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, டைம் எடுக்கும். பகவான் என்ன பண்றாரு, பகவான் பக்தவத்சலா. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் 13வது ஸ்லோகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அனன்ய விஷயாத்மனாம். படிங்க பிரபு. 13 பார்த்துட்டு இருக்கோம். அனன்ய விஷயாத்மனஹா டிரான்ஸ்லேஷன். வேறெந்த வழிகளும் அவர்களுக்கு ஆதரவாக. அப்ப வேற வழி கிடையாது. அப்போ ஏன் வந்து பகவான் அவருடைய அந்த வாக்கியம் மீறாருனாக்கா, இவர்கள் வந்து அனன்ய விஷயாத்மனம். பகவான் பக்தவத்சலன் தான். யாருக்கு? இந்த மாதிரி பக்தர்களுக்கு. ஏன்னா புரோபா சொல்றாரு, சொல்லி படிங்க அதை. அனன்ய விஷயாத்மனம், வேறெந்த வழிகளுக்கும் அவர்கள் ஆதாரவாக. அப்படின்னா கிருஷ்ணரை தவிர, அது வந்து ஸ்ரீதர் சுவாமி சொல்றாரு, the person whose minds are not fixed on any other object solely devoted to Krishna. ஸ்ரீதர் சுவாமி சொல்றாரு. அப்படின்னா அவங்களுடைய மனம் சிந்தனை எல்லாமே சிதறாமல் கிருஷ்ணர் மீது இருக்கிறதுனால அவங்க அனன்ய விஷயாத்மனாம். அப்படி இருக்கிறதுனால அவர்களே உதவி கேட்கலனா கூட பகவான் வந்து அங்கே செய்யறார். திரௌபதி வந்து உதவி கேட்கிறாங்க, ரைட் தானே? ஆரம்பத்துல அர்ஜுனன் வந்து உதவி கேட்கிறான். அப்பதான் கிருஷ்ணர் பிரம்மாஸ்திரத்தை முடிச்சுறாரு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஆயுதத்தை தயார் பண்றாங்க. ஆனா கிருஷ்ணர் சூழ்நிலையை பாக்குறாரு. இவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அனன்ய விஷயாத்மனம். சித்தர் சுவாமி சொல்றாரு, சோலலி டிவோட்டட் டு கிருஷ்ணா. கிருஷ்ணரை தவிர சரணாகதின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா 6 வகையான அங்கங்கள் இருக்கு. அது 2 வந்து ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஒன்ன விட்டா எனக்கு போக்கிடம் இல்லை. 2வது உன்னை தவிர என்னை யாரும் காப்பாற்ற முடியாது, நீ மட்டும்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். 2 தன்மை வந்து சரணாகதி 6 அங்கத்துல நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஏன் கிருஷ்ணன் இப்படி செய்யறாருனாக்கா, இவர்கள் வந்து இப்பேற்பட்ட பக்தர்கள். ஓகே, இப்ப வந்து நம்ம எத்தனாவது ஸ்லோகத்துல இருக்கிறோம்? 13வது ஸ்லோகம். 14 இல்ல, 14வது ஸ்லோகம். அந்தஸ்தா சர்வபூதானாம் ஆத்ம யோகேஸ்வரோ ஹரி ஸ்வமாயா யாவ்ரணோத்கர்பம் வைராத்யா குருதந்தவே. பரமயோக சக்திகளுக்கு இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கின்றார். அவ்வாறாக குருவம்சத்தின் சக்தியை சந்ததியை காப்பாற்றுவதற்காக தமது சுய சக்தியினால் அவர் உத்திரையின் கர்ப்பத்தை மூடிவிட்டார். ஓகே, கிருஷ்ணர் இப்ப எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? பாண்டவர்களுக்கு முன்னுக்கு நிக்கிறாரு, அவர்களை காப்பாத்துறாரு, சுதர்சன் சக்கராவை வந்து உபயோகப்படுத்துறாரு. ஆனா
உத்தரையோட அந்த கர்ப்பத்திலையும் போய் அந்த குழந்தையை காப்பாத்துறாரு. ஏனாக்கா யோகேஸ்வரஹா, யோகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர். அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த வரையில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்தஸ்தா சர்வபூதானாம், எல்லாருடைய இருதயத்திலையும் பரமாத்மாவாக கிருஷ்ணர் இருக்கிறார். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, வெளியில என்ன நடக்குதுன்னு கிருஷ்ணனால காப்பாற்ற முடியும், உள்ளுக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தும் கிருஷ்ணனால காப்பாற்ற முடியும். சமயத்துல உங்க பைத்தியம் முடிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க, அப்பயும் கிருஷ்ணர் உங்களை காப்பாற்ற முடியும். வெளியில உங்களுக்கு பெரிய சிக்கல் வரலாம், அதுலயும் உங்களை கிருஷ்ணர் காப்பாற்ற முடியும். ஏன்னா கிருஷ்ணர் அந்தஸ்தா சர்வபூதானாம், எல்லாருடைய இருதயங்களிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிற. பிரபு சொல்றாரு இந்த பர்போட்ல, the Lord of supreme esteem can simultaneously reside in everyone's heart, even with atoms, by his Paramatma futures plenary portion. அப்ப அவர் எல்லாருடைய இருதயத்திலும் இங்க இருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்க இங்க ஒரு வார்த்தை ஆத்மாயா, அந்த மாயானாக்கா அது என்ன பொருள் கொடுத்திருக்காங்க ப்ரோ? ஸ்வமாயா, ஓகே. அப்போ கிருஷ்ணன் இந்த கருவை எப்படி காப்பாத்துறாரு? இப்ப அது என்ன சக்தி? இல்ல, ஜோகோஸ்வாமி விளக்குறாரு. ஸ்வமாயானாக்கா பகவானுடைய கருணை என்றும் சக்தின்னு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தை எது காப்பாத்துது? பகவானுடைய சக்தி தான். என்ன சக்தி? பகவானுடைய மர்சி அப்படின்னு ஜீவகோஸ்வாமி அங்க சொல்றாரு. அதுதான் பலதேவ் வித்யாபூஷணம் சொல்றாரு. கிருஷ்ணர் உத்தரையோடைய ஹிருதயத்துல இருக்கிறதுனால அவர் அந்த கருவை அவருடைய சக்தியால அப்படியே காப்பாத்துறாரு. என்ன சக்தி? ஸ்வமாயா, அவருடைய பக்தர்கள். ஸ்வனாக்கா அவருடைய, மாயையா அவருடைய பக்தர்களுக்கு கருணை. அப்ப எப்படி காப்பாத்துறாரு அந்த குழந்தைய? ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாரு? அவருடைய கருணா சக்தி அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே, புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு புரியுதா ப்ரோ? ஓகே, அப்ப நம்ம எத்தனை ஸ்லோகத்துல இருக்கிறோம்? இல்ல 15 படிங்க ப்ரோ. யாராச்சும், நிறைய பேர் வந்துட்டீங்க, படிக்கலாம். யத்யவி அஸ்த்ரம் பிரம்ம சிரஸ்து அமோகம் சா பிரதிக்ரியம் வைஷ்ணவம் தேஜ ஆஷத்ய சமசாம்யத் பிரபூதவஹ. சௌனகரே, அஸ்வத்தாமனால் விடப்பட்ட இணையற்ற பிரம்மாஸ்திரத்தை தடுக்கவோ வெல்லவோ அல்லது முறிக்கவோ முடியாது என்ற போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பலத்தினால் எதிர்க்கப்பட்ட பொழுது அது தடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது. ஓகே, சோ அந்த பிரம்மாஸ்திரத்தை யாரு இது பண்ணாலும், இப்ப இந்த பிரம்மாஸ்திரத்துல 2 பிரச்சனை இருக்கு. முதல் பிரச்சனை, யாராலையும் இதை நிப்பாட்ட முடியாது. 2வது, விட்ட அஸ்வத்தாமனால கூட நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அவனுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு அந்த சூக்ஷ்மம் தெரியாது அவனுக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த பிரம்மா இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆச்சரியம் என்ன நடக்கிறாங்கன்னா, அப்ப அந்த பிரம்மாஸ்திரம் நிச்சயமாக பாண்டவ குடும்பத்தை அழிக்க வேண்டும். ஓகே, ஆனாலும் அது அங்க அப்படி செய்யப்படவில்லை. ஏன்னா பகவானுடைய கருணை. ஓகே, இப்ப இங்க எல்லாமே ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் எல்லா சக்தியும் அவர்கிட்ட இருக்க வேண்டும். அப்ப பகவான் என்ன பண்றாரு? எல்லாமே பிரபா சொல்றாரு, 6 கல்யாண குணங்களில் ஆல் நாலேஜபிள் ஆல் பவர்ஃபுல் பிரபா சொல்றாரு. அப்போ எல்லாமே அவருக்கு தெரியுது, அதே சமயத்துல எல்லா சக்தியும் அவருக்கு இருக்குது. 2 சொல்றாரு பிரபா. இந்த பகவான் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்துல விஷ்ணு புராணத்துல பராசர முனி சொல்றது பிரபா சொல்றாரு. அப்ப மேற்கோள் காமிப்பாரு. அப்போ இங்க என்ன பண்றாங்க, அவர் எல்லாமே உள்ள எல்லாம் தெரியுது,
தெரிஞ்சாலும் வந்து அது நிப்பாட்டுறதுக்கு வழியும் தெரியுது. இப்போ வந்து இங்க ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா சமயத்துல நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஒரு நியூஸ் வந்துருக்கு நம்மளுக்கு, ஆனா நிப்பாட்டுற சக்தி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஆனா கிருஷ்ணர் இப்ப என்ன பண்றாரு, தகவலும் வந்துருச்சு, நிப்பாட்டுறதுக்கு வழியும் சக்தியும் அவர்கிட்ட இருக்குது. இங்க வைஷ்ணவானம் தேஜ அசாத்தியா அப்படின்னா என்னது சொல்றாரு விஷ்ணுவின் பலம். ஓகே, பலதேவ் வித்யாபூஷன் சொல்றாரு, எது விஷ்ணுவின் பலம்? சுதர்சன சக்கரம் என்று பலதேவ் சொல்றாரு. ஏன்னா ஆதி மூலமே என்று கூப்பிடும் பொழுது பகவான் வந்து அங்க அந்த கஜேந்திரனை காப்பாற்ற போகும்போது யாரு போய் காப்பாத்துறா? சக்கரம் போது முதல்ல அந்த என்ன மன்னன் அவரு? அம்பரீஷ மன்னன் பிருகுமுனி அவர்கிட்ட அபச்சாரம் பண்ணும் பொழுது யார் போறா? சக்கரம் தான் போகுது. அப்ப வைஷ்ணவானம் தேஜஸ்னாக்கா பலதேவ் வித்யாபூஷன் சொல்றாரு சுதர்சன சக்கரம் என்று வந்து ஒரு பொருளை வந்து ஆச்சாரியர் வந்து அங்க விளக்குறாரு. அடுத்து 16வது ஸ்லோகம். மா மம்ஸ்தாஹி ஏதத் ஆச்சர்யம் சர்வாச்சர்யமயே ச்யுதே ய இதம் மாயயா தேவ்யா ஸ்ரஜதி அவதி ஹந்தி அஜஹா. பிராமணர்களே, அதி அற்புதமானவரும் குறைவற்றவருமான பரமபுருஷ பகவானின் செயல்களில் இச்செயல் மிகவும் அற்புதமானதென்று நினைக்க வேண்டாம். பகவான் பிறப்பற்றவர் என்ற போதிலும் அவர் தமது சொந்த தெய்வீக சக்தியினால் எல்லா பௌதீக பொருட்களையும் காத்து அளிக்கின்றார். அப்போ இதை நம்ம பார்த்து ஆச்சரியப்படலாம். மம்ஸ்தாஹி ஏதத் ஆச்சரியம் சர்வச்சரியமயே சுதே. இத பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுலாம் அவரு மட்டும்தான் இங்கே செய்கிறார் என்று சொல்றாரு. ஆச்சரிய மயி, அதாவது வந்து எல்லா மிஸ்டீரியஸ், எல்லா மிஸ்டீரியஸ் தான் எல்லா என்ன போட்டிருக்காங்க, ஆச்சரியமயி, அதி அற்புதமானவர். உலகத்தையே பார்த்து அடுத்து இது பண்ணி அழிக்கிறவருக்கு இதெல்லாம் வந்து சாமானிய ஒரு விஷயம். இதனால நம்மளுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைனாக்கா அவர் வந்து அச்சுதன். பிரபா சொல்றாரு இன்ஃபெரபிள் சொல்றாரு. தமிழ்ல என்ன சொல்றாங்க? அச்சுதே, குறையற்றவர். நிறைய காரியங்கள் செய்தாலும் அவருக்கு எந்த வகையான குறையும் வந்து இல்லை. இப்ப அந்த சுதர்சன சக்கரத்தை விடுறதுனால அவர் சக்தி குறைஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல, அவருடைய பேர் புகழ் குறைஞ்சான்னு கேட்டா இல்ல, அவன் கெட்டவன் யாராவது சொல்லுவாங்க கேட்டா எதுவுமே அங்க இல்லை. ஏன்னா இன்ஃபெலிபிள் என்று அங்க பிரபா சொல்றாரு. அங்க பிரபா சொல்றாரு அந்த ரிப்போர்ட்ல, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் த சுப்ரீம் லார்ட் பட் ஆல் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் வண்டர்ஃபுல் ஃபார் அஸ். பகவானுக்கு எதுவுமே வந்து சாத்தியம் இல்லை என்றதே வந்து நம்மளுக்கு தான். அது பிரபா சொல்றாரு இல்லையா, ஃபூல் இஸ் இன் தி வேர்ட் ஆஃப் இம்பாசிபிள் இஸ் இன் தி வேர்ட்ஸ் ஆஃப் ஃபூல்ஸ் டிக்ஷனரி பிரபா சொல்றாரு. யாருக்கிட்ட? ரமேஸ்வர பிரபு கிட்ட. அந்த மாதிரி பகவானுக்கு முடியாது என்பது வந்து ஏன் பிரபா அங்க சொல்றாரு? ஏன்னா கிருஷ்ண பக்தர்களும் அப்படிதான். கிருஷ்ண பக்தருடைய ஆசையை வந்து கிருஷ்ணரை வந்து நிறைவேற்றுறார். அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இதனால் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு வந்து எண்ணம் இல்லை. ஓகே, அடுத்து 17. ஓகே, இப்பதான் வந்து வராங்க யாரு? குந்தி மகாராணி வந்து இப்பதான் வராங்க. ஏன் படிங்க இந்த ஸ்லோகத்தை யாராச்சும். 17 டெக்ஸ்ட், Canto 1 Chapter 8 Text 17. படிங்க. ब्रह्मतेजो विनिर्मुक्तये आत्मजैषः कृष्णया प्रणयाभिमुखं कृष्णम् இதம் மகாபிரதாசதி. இவ்வாறாக பிரம்மாஸ்திரத்தின் வெப்ப கதிர்களிலிருந்து காப்பாற்றப்பட்டதும் பகவானின் விசுவாசமுள்ள பக்தரான குந்தியும்
அவளது 5 மகன்களும் மற்றும் திரௌபதியும் வீடு திரும்ப தயாராக இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து பின்வருமாறு கூறினார். ஓகே, அப்போ இப்ப என்ன சொல்றாங்க, குந்தி தேவி வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு பகவான் கிருஷ்ணரை வந்து அவங்க அடுத்து என்ன சொல்ல போறாங்க என்றதை வந்து வரக்கூடிய ஸ்லோகத்துல வந்து சொல்லலாம். இங்க வந்து முக்கியமா 2 வார்த்தையை நீங்க வந்து பார்க்கணும். முக்கியமா ஒரு வார்த்தையை நீங்க வந்து பார்க்கணும். சதி. சதி என்ன சொல்ற ப்ரோ தமிழ்ல? கடைசி வார்த்தை சதி, பகவானின் தூய பக்தர். தூய பக்தர். ஓகே, அப்போ பிரபா சொல்றாரு பர்பாட்ல, a chaste devotee of the Lord does not look to others, namely any other living being, demigods, even for deliverance from danger. பிரபா சொல்றாரு. அப்ப இவங்க ஏன் அனன்ய விஷயாத்மனமாக இருக்கிறாங்கனாக்கா, இவங்க வந்து கிருஷ்ணரை தவிர வேற ஜீவராசியோ வேற தேவர்களையோ வேற யாருகிட்டையும் அவங்க வந்து அணுகிறது இல்லை. அவங்க வந்து சிரமத்துல இருக்க பொழுது அதனாலதான் பகவான் பக்தவட்சரனாக வந்து இங்க உடனடியாக வந்து இந்த பாண்டவர்களுக்கு வந்து காப்பாத்துறாங்க என்பதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இங்க வந்து பிரபா சொல்றாரு, இதம் ஆஹ பிரகாசதி. இவங்க வந்து குந்தி தேவி வந்து அவங்களோட தன்மை என்னன்னாக்கா சதி. சத்தினா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா தமிழ்ல வந்து பெரும்பாலும் வந்து எப்படி சொல்லலாம், டிவோட்டட் டு ஹஸ்பண்ட் அந்த மாதிரில வந்து சதி என்ற வார்த்தைக்கு அதுதான் வந்து டெஃபினேஷன். ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, சத்தினாக்கா இவங்க வந்து சாஸ்னது கருப்பு கரசின்னு வச்சுக்கலாமா. ஸ்ரீராமாயணத்துல அனுமான் வந்து லங்கைக்கு போறாரு. லங்கைக்கு போன உடனே அங்க வந்து சீதையை வந்து பாக்குறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அசோகவனத்துல பார்த்துட்டு. அப்புறம் ராவண வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு திருப்பியும் வந்து ராமர்கிட்ட வந்து வராரு. அப்ப ராமர் வந்து அந்த இது வந்து அந்த சுந்தரகாண்டம் கடைசியில வந்து இந்த கட்டம் வந்து வரும். அந்த ராமர் வந்து அங்க என்ன அப்படியே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. போன கூட்டங்கள் எல்லாம் ஒன்னும் சரியா தகவல் வரல, சரியா சொல்லலன்னு அவர் வந்து சீதையை பிரிஞ்சிருக்கிறாரு. அப்புறம் ஆகாச மார்க்கமா வந்து அனுமான் வந்து அங்க வராரு. அனுமானை வந்து ராமர் பாக்குறார், அனுமானும் பாக்குறாரு. அப்போ ஹனுமான் முதல்ல என்ன சொல்றாரு, கண்டேன் கற்புக்கு அணையேன்னு சொல்றாரு. நான் சீதைன்னு கூட சொல்லல. ஏன் இவ்வளவு நாளா வந்து வேறொரு ஆம்பளை வீட்டுல இருக்கும் பொழுது சீதைக்கு எதனாச்சும் களங்கம் இருக்குமான் என்ற ஏக்கமாக இருக்கக்கூடிய ராமருக்கு இதுதான் இப்போ தேவை. கண்டேன் கற்புக்கு அணியே என்று வந்து கம்பர் விளக்குறாரு அந்த ஸ்லோகத்துல. அதாவது கம்பர் விளக்குறாரு, கம்பர் என்ற கற்புக்கு இருப்பிடம் என்று கம்பர் வந்து சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ராமர் வந்து உடனடியாக அனுமானை கட்டி பிடிச்சிட்டு, ஹனுமான் நீ வந்து இப்ப 2 உயிரை நீ காப்பாத்திட்ட. ஒண்ணு என்னுடைய உயிர், ஒண்ணு சீதையோட உயிர். உனக்கு நான் கைமாறு செய்வதற்கு எதுவுமே இல்லை அனுமான். யுத்தகாண்ட ஆரம்பத்துல வரும், எதுவுமே இல்லை அனுமான், நான் உன்னை கட்டி பிடிக்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொன்ன உடனடியாக ராமர் வந்து எங்க அனுமானை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு. ஆலிங்கனம் பண்ணனால்தான் அனுமான் என்ன சொல்றாரு, ராமர் தொழுகிய இந்த உடல் அது கீழே விலகக்கூடாது, நான் வந்து எப்பொழுதுமே இங்க இருக்க வேண்டும் என்று அனுமான் சொல்றாரு. இது நம்ம வால்மீகி ராமாயணம் பார்க்கலாம். அதே போல அதே மாதிரி நிலைதான் எங்க குந்தி. ஆனா குந்தி வந்து எப்படி இருக்கிறாங்க, பிரபா சொல்றாரு, does not look to others. அதாவது இந்த மாதிரி சாஸ்ட் டிவோட்டிஸ் எப்படி இருக்காங்கன்னா மற்றவங்க யாருமே பாக்குறது இல்லை. பிரபு சிரமம் வர்றது வந்து எல்லாருக்கும் சகஜம் பிரபு. யாருக்கு வந்து சிரமம் வரல, சிரமம் கண்டிப்பா வரும். சிரமம் வரலனாதான் அதிசயம் தானே பிரபு. சிரமம் வரலனாதான் அதிசயம். இப்போ நம்மளுடைய டிவோஷன் எந்த அளவுக்கு வந்து வலிமையா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்னாக்கா, அந்த சிரமம் வரும்போது நம்ம என்ன பண்றோம் தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம அந்த டைம்ல தான் வந்து குந்தி என்ன செய்யறாங்க, பிரபுபாதர் என்ன செய்யறா என்று இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம போகணும். அப்கோர்ஸ் நம்மளும் பல முடிவுகள் எடுக்கலாம். இது நினைச்சோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்ப கிருஷ்ணர் மேல ஆணித்தரமான நம்பிக்கை வருதோ, அவர் செய்யறது மட்டும்தான் எனக்கு நல்லது, அது கெட்டதாக தெரியலாம். அது குந்தி பிரேயஸ்லேயே வந்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் எடுத்து சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து சமமாகவும் இருக்கிறார், மற்றவங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து பாரபட்சம் பாக்குற மாதிரியும் தெரியும் என்று வந்து சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் ஒரு விஷயம் செய்யறாரோ
அது அவனுக்கு கெடுதலாக போய் முடியும் பொழுது அவனை நினைச்சுக்கிறான் பகவான் வந்து பாரபட்சம் பார்க்கிறாரு. ஆனா அவர் எல்லாம் சமமானவர். அதே போல நம்மளுடைய பக்தியோட முதிர்ச்சி நம்ம எப்படி பார்க்கலாம்னாக்கா, எந்த சிரமம் வரும்பொழுதும் கிருஷ்ணனை தவிர நம்ம வேற எங்கேயும் போகாம இருக்குனாக்கா அதுதான் நம்மளுடைய அனன்ய விஷயாத்மனம். அந்த மாதிரி பக்தர்கள் தான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பாண்டவர்கள் இருக்கிறதுனால காப்பாத்துறாரு என்று ஸ்ரீதர் சுவாமி அவருடைய பாகவத முறையில வந்து சொல்றாரு. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது யாரு வந்து காப்பாத்துறா? பகவானே நேரா வராரு. அதே நீங்க புரிஞ்சுக்கணும். கஜேந்திரனுக்கும் வரார், திரௌபதிக்கும் வரார், பாண்டவர்களுக்கும் வரார். இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் ஜெகமாதை அடிக்கும் பொழுதும் சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? ஆயுதமே எடுக்க மாட்டேன்ட்டு வந்து போறாரு. அப்பயும் சுதர்சன் சக்கரத்துக்கு போறாரு. அப்பயும் நித்யானந்த பிரபு என்ன சொல்றாரு? நீங்க ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. சோ பக்தர்களுக்கு ஒரு சிரமம் நான் பகவான் வந்து நம்ம கண்ணுமண்ணுக்கு இருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக் கொள்வார் என்றுதான் வந்து இதனுடைய பொருள். இப்போ நம்ம வந்து அடுத்த செக்ஷன் 18வது ஸ்லோகத்திலிருந்து 43வது ஸ்லோகம் குந்தி மகாராணியோடைய பிரேயர்ஸ். புரியுதுங்களா? ஓகே, கிளியரா இருக்குது. ஓகே, இது வந்து 18வது ஸ்லோகம். இப்போ இந்த 18ல இருந்து 43 வந்து குந்தியோடைய பிரார்த்தனை. குந்தியோட பிரார்த்தனை தான். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, அந்த பிரார்த்தனையை குந்தி எப்படி செய்யறாங்க அது ஒரு சீக்வன்ஸா வரும். சீக்வன்ஸ்னா முதல்ல என்ன செய்யறாங்க, அடுத்து என்ன செய்யறாங்க, யாருக்கு மரியாதை செய்யறாங்க, கிருஷ்ணர்கிட்ட என்ன கேட்கிறாங்க, எதற்காக கேட்கிறாங்க, அது ஒரு சீக்வன்ஸாவே வந்து முக்கியமா வந்து விஸ்வசேகர் டாக்கூர் வந்து அது அழகா வந்து நம்ம சொல்லிட்டே வந்து வருவாரு. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து வந்து முக்கியமா வந்து 8 கருப்பொருள் வந்து நம்ம பார்க்கலாம் குந்தியோடைய பிரார்த்தனை இருந்து. முதல்ல வந்து பகவானுக்கு வந்து அவங்க ஒபேசன்சஸ்னா பகவானுக்கு மரியாதை வந்து செய்யறாங்க. அடுத்து பகவானுடைய வெவ்வேறு தன்மைகளை வந்து அவங்க வந்து புகழ்றாங்க. அடுத்து பகவான் வந்து அவருடைய சுப்ரீமெசி, அதாவது அவருடைய ஈஸ்வர தன்மையை வந்து புரிந்து கொண்டு அதனால வந்து அவர் வந்து பௌதீக உலகத்தால பாதிப்பு அடையதில்லை, அதையும் வந்து சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பகவான் வந்து சாமானியவர்களுக்கு வந்து புரிந்து கொள்ள கஷ்டம், ஆனா உள்ளிலும் இருக்கிறார் வெளியிலும் இருக்கிறார் என்று சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க இந்த பகவானை சாமானியமா நம்மளுடைய புலன்களால பௌதீக மெட்டீரியல் சென்ஸால அணுக முடியாது. அவர் வந்து இந்த மாயா சக்தியால வந்து எல்லாத்தையும் மறைத்து வைத்திருக்கின்றார். யாருக்கு? ஃபுலிஷ் அப்சர்வர் என்ற இந்த 8 பிரேயர்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 18வது ஸ்லோகம் படிங்க பிரபு, யாராச்சும் படிங்க. மோகன் பிரபு, 18 டெக்ஸ்ட் 18 தானே? 18. कुन्ती उवाच नमस्ये पुरुषं त्वाद्यम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम्. श्रीमதி குந்தி தேவி கூறினாள், கிருஷ்ணா, தாங்கள் ஆதி புருஷரும் ஜட இயற்கை குணங்களால் பாதிக்கப்படாதவராவீர். எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அனைத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் தாங்கள் இருப்பினும் யாருக்கும் புலப்படாதவராகவே இருக்கிறீர். ரொம்ப முதல்ல ஆரம்பிக்கிறாங்க குந்தி. பிரபுபாத சொல்றாரு, லிவிங் என்டிட்டிஸ் all the demigods like Chandra, Surya are also to certain extent Ishvara, but none of them is the supreme Ishvara, the supreme controller என்று பிரபு சொல்றாரு. அப்ப சமயத்துல மத்த நபர்களுக்கும் வந்து ஈஸ்வரன் என்ற பேர் பார்த்தாலும் பரமேஸ்வரன் என்ற அந்த சுப்ரீம் ஈஸ்வரா என்ற அந்த பேர் வந்து கிருஷ்ணருக்கு மட்டுமே வந்து சாரும் என்று சொல்லி முதல் வார்த்தை குந்தி உவாச்சா, குந்தி சொல்றாங்க நமஸ்யே புருஷத்வத்யம். அப்படின்னாக்கா நீதான் சுப்ரீம் ஒரிஜினல் பர்சன், நீங்க தான் சுப்ரீம் ஒரிஜினல் பர்சன் தான், நீங்க தான் பரம புருஷர், நீங்க தான் ஈஸ்வரம் பிரகிருத்தே பரம், இந்த பிரகிருத்தியும் உங்களால கட்டுப்படுத்த முடியும். அந்தர் பகி அவஸ்திதாம், உள்ளுக்கும் இருக்கிறீங்க வெளியிலும் இருக்கிறீங்க என்று வந்து அங்க வந்து குந்தி சொல்றாங்க. அப்போ இந்த இப்ப வந்து விஷ்ணு சக்கர தாக்கூர் எப்படி சொல்லுவாருனாக்கா, கிருஷ்ணரும் குந்தியும் பேசிக்கிற மாதிரி உரை எழுவாரு.
இப்ப கிருஷ்ணர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, குந்தி பதில் சொல்றாங்க. கிருஷ்ணா அந்த மாதிரி அந்த பாணியில தான் அந்த பிரேயர்ஸ்க்கே வந்து உரை எழுதியிருக்காரு அவரு. அப்புறம் முதல்ல வந்து இங்க வந்து கிருஷ்ணர் கேட்கிறாரு குந்தி கிட்ட, அம்மா நான் வந்து உன்னுடைய நெஃப்யூனா மருமகன், ஏன் நீங்க வந்து எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது குந்தி சொல்றாங்க, நீதான் புருஷம் அப்படின்னு வந்து குந்தி மகாராணி சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? புருஷம்னா ஒன்னு அர்த்தம் என்னது? ஆண். அப்ப சொல்றாரு, நான் புருஷம், நான் ஆண் தான், அதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லையே குந்தின்னு சொல்லும்போது குந்தி சொல்றாங்க, ஆத்யம், ஆனால் நீதான் முதல் புருஷன் என்று சொல்றாங்க. ஓகே, அடுத்து சொல்றாங்க, ஆமா குந்தி, எல்லா உடல் எல்லா பேரும் வந்துட்டு போறாங்க. என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஆத்மா என்பது வந்து எப்பொழுதுமே வந்து உண்மை. இதுல என்ன வந்து பெரிய விஷயம் என்று கேட்கும் பொழுது குந்தி சொல்றாங்க, பட் யூ ஆர் த சுப்ரீம், ஈஸ்வரா என்ற வார்த்தையை வந்து குந்தி வந்து அங்க பயன்படுத்துறாங்க. அப்போ குந்தி கிருஷ்ண சொல்றாரு, ஈஸ்வரனா? ஆமா, சொர்க்கத்துக்கு இந்திரன் ஈஸ்வரன், நிலாவுக்கு சந்திரன் ஈஸ்வரன். இது ரொம்ப அழகா, நான் வந்து ரொம்ப சுலபமா சொல்றேன் உங்களுக்கு. சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, வந்து டைம் தான் நீங்க படிச்சு பார்க்கலாம் அதெல்லாம். அப்ப சந்திரனுக்கு வந்து சந்திர தேவன் ஈஸ்வரன், உங்க வீட்டுக்கு நீங்க ஈஸ்வரன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி குந்தி அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆனா அடுத்தலே அந்த ஸ்லோகத்திலே வரும், நீங்க பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர் தானே, ஒரு வார்த்தை வந்து வரும், அப்பாற்பட்டவர். இப்ப நீங்க சந்திரன் சொல்றீங்க, இந்திரன் சொல்றீங்க, வீடு சொல்றீங்க, எல்லாருமே சரிதான். ஆனா இவங்களும் எப்படி இருக்காங்க? பிரகிருதி சக்திக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. அப்ப குந்தி சொல்றாங்க, நான் ஏன் உங்களுக்கு மரியாதை செய்யறேனாக்கா, நீங்க இந்த பிரகிருதி சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து யார் சொல்றா? குந்தி சொல்றாங்க. அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, உண்மைதான் குந்தி, நான் எல்லா இருதயத்திலும் தான் இருக்கிறேன் குந்தி, இதுல என்ன குந்தி பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து கிருஷ்ணன் குந்தி சொல்றாரு. அப்ப குந்தி சொல்றாங்க, ஆமா, நீங்க எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறீங்க, ஆனா எல்லாராலையும் இதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த பகிர் அவஸ்திதாம், எல்லாருடைய இருதயத்திலும் இருந்தாலும் இதை வந்து எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது என்று வந்து அங்க குந்தி வந்து சொல்றாங்க. பலதேவ வித்யாபூஷணம் வந்து ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு உரையதான் வந்து அவரும் வந்து அங்க எழுதுறாரு. அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு, குந்தி இந்த மாதிரிலாம் யாருமே பேச மாட்டாங்க குந்தி, நீ மட்டும் ஏன் குந்தி இப்படி பேசுறன்னு வந்து கிருஷ்ணன் வந்து குந்தி தேவி கேட்கிறாங்க. அப்ப வந்து குந்தி வந்து இது பலதேவ வித்யாபூஷன் அவருடைய பாகவதம் கமெண்ட்ரியில சொல்றாரு. குந்தி சொல்றாங்க, you are invisible to all being devoid of your mercy, but you are visible to persons having your mercy. சரியா? அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல குந்தின்னு சொல்லும்போது, அப்ப குந்தி என்ன சொல்றாங்க, உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறது, யாருக்கெல்லாம் உங்களுடைய கருணை இருக்கோ அவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும், இல்லாதவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது அப்படி என்று குந்தி வந்து அங்க சொல்றாங்க. இது இந்த உரையே இப்படிதான் போகும், நம்ம எவ்வளவு பார்க்க முடியும்னு தெரியல, முடிந்த அளவுக்கு வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்து 19வது ஸ்லோகம் யாராச்சும் படிங்க. கமலம் வந்தா ப்ரோ படிங்களா? மாயா ஜவனி காஞ்சனம் அஜ்ஞாதோஷயம் அவ்யயம் அஜ்ஞாதோஷயம் அவ்யயம் நலக்ஷ்யசே மூடதர்ஷா நாடோ நாட்யதரோ யதா. நீங்கள் குறைவுட புலன் உணர்வின் எல்லைக்கு அப்பாற்பட்டவராவீர். நீங்கள் மாய சக்தியின் திரையால் மூடப்பட்டுள்ள குறையற்றவராகவே என்றும் இருக்கிறீர். நடிகரை போல் உடை அணிந்திருப்பவரை
அடையாளம் காண முடியாததை போல முட்டாள்களின் கண்களுக்கு நீங்கள் புலப்படாதவராகவே இருக்கிறீர். அப்போ கிருஷ்ணர் வந்து இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் உள்ளுக்கு வெளியில இருக்கிறேன்னா ஏன் வந்து எல்லாரும் என்னை அணுக மாட்டாங்க? ரைட் தானே? நான் தான் வந்து எல்லாருக்கும் சக்தி வாய்ந்தவன் எல்லாம் நீ சொல்ற குந்தி, ஆனா ஏன் வந்து எல்லாரும் என்னை அணுக மாட்டாங்க என்று வந்து கிருஷ்ணர் வந்து அங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கேள்வி வந்து அங்க வைக்கிறார் என்று ஆச்சாரியர் சொல்றாங்க. அப்போ வந்து அங்க குந்தி என்ன சொல்றாங்க, covered by the curtain of Maya, you are invisible to the full. Maya javanikachanam ajnadokshajam avyayam. அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை புரிந்து கொள்ள முடியாது. உடனே கிருஷ்ணர் கேட்கிறாரு, குந்தி என்ன சொல்ற, என்னை மாயை கவரப்பட்டுதா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு குந்தியை. குந்தி சொல்றாங்க, உங்களை வந்து மாயாலாம் கவர் பண்ண முடியாது. ஆனா மூடர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த மாயாதான் நிஜம் என்று நினைச்சுக்கிறதுனால உங்களை வந்து அவர்களாலே வந்து உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதாவது இப்ப சூரியன் இருக்கு, சூரியனை வந்து மேக ஓட்டங்கள் வந்து மறைத்துக் கொள்ளலாம். அதனால சூரியன் இல்லைன்னு ஆயிருமா? இல்ல. யார் அப்படி நினைப்பா? முட்டாள். இப்ப குந்தி அதான் சொல்றாங்க, மாயா என்ற ஒரு கேட்டன் உங்களுக்கு இல்ல, சூரியனுக்கு வந்து எந்த வகையான களங்கமும் இல்லை, அந்த மேக ஓட்டத்தினால அது மறைக்கப்படுகிறது. அதே போல கிருஷ்ணா உனக்குலாம் மாயா இல்லை, ஆனா பாக்குறவன் கண்ணுக்கு நீ மறைக்கப்படுகிறாய். எப்படி அந்த கேட்டன் எடுக்க முடியும்? பிரேமாஞ்சன் சொல்லித்த பக்தி விலோச்சனே பிரம்மசமிதா பிரம்ம சொல்றாரு இல்லையா, பக்தி என்னும் அந்த மையை தடவி கிருஷ்ணரை நம்ம வந்து பார்க்க முயற்சி பண்ணோம். பிரேமான்னு சொல்லித்த பக்தி விலோச்சனேன சாந்த சிரதை விலயோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்த ஆதி புருஷம் தமஹம் பிரஜாமி. அப்போ இங்க வந்து ஒரு உதாரணமும் வந்து சொல்றாங்க, இங்க நிறைய அவர் சொல்றாரு. எப்படின்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்மளுடைய ஒரு பக்தர் இருக்கிறாரு. இப்ப அந்த பக்தர் வந்து ஒரு நாடகத்தை நடிக்க போறாரு. அந்த நாடகத்துல நடிக்க போகும் பொழுது அந்த நாடகத்துல நடிக்கக்கூடிய கதாபாத்திரமாவே மாறும் பொழுது அந்த பக்தரை நம்மளாலே வந்து உணர முடியாது. அப்ப இந்த மூடர்கள் என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் இங்க வரும் பொழுது கிருஷ்ணரும் வந்து சாமானியமா நினைச்சுக்கிறாங்க, அவங்கள வந்து பெருசா நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு இல்லையா, you are invisible to police exactly as an actor dressed as a player is not recognized. அப்ப இந்த பக்தரை வந்து நம்ம வந்து அடையாளம் காண முடியாம இருக்கலாம், ஆனா பக்தர் தான். சிகாலாம் வச்சிருந்திருப்பாரு, சிகாக்கு மேல வந்து ஒரு தோபா முடி போட்டுக்கிட்டனால அது நம்மளுக்கு தெரியல. அப்போ இங்க வந்து ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, இப்ப வந்து ஒருத்த அபிநயம் நாட்டியம் ஆடுறான்னு வச்சுக்கோமே, டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்கனாக்கா அந்த அபிநயத்தோடைய தாத்பரியம் புரிந்துகிட்டோம் மட்டும்தான் அதை உணர்ந்து ரசிக்க முடியும். இப்ப இந்த கூட்டத்துல 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த 10 பேர்ல அந்த பரதநாட்டியத்தோட அபிநயத்தோடைய அந்த அந்த பாவங்களை புரிந்து கொள்றோம் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும். அதே போல உங்களுடைய கருணை யாருக்கு இருக்குதோ பக்தர்கள், அவர்கள் மட்டும்தான் உங்களை உணர முடியும். இப்ப வந்து ரொம்ப சிம்பிளான உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க கிருஷ்ணர் வந்து எங்க இருக்கிறாரு, ஆல்டருக்குள்ள இருக்கிறாரு. இப்ப ஆல்டர் மூடி இருக்குது, இப்ப நம்ம கண்ணு கிருஷ்ணர் தெரியல, அப்ப கிருஷ்ணர் இல்லைன்னு ஆயிருமா? இல்ல. அதுதான் அந்த ஸ்லோகம் அதான் சொல்ல வருது. கிருஷ்ணர் எப்பவுமே இருக்கிறாரு, ஆனா அந்த மாயா என்ற ஒரு கேர்டன் போட்டு வித்யாபூசல மூடிட்டாரு ஆஃபரிங் பண்றதுக்கு. அப்ப என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்ம கிருஷ்ணரே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டோம். இப்ப திடீர்னு வந்து அந்த கேர்டன் தந்தா நம்ம என்ன கிருஷ்ணரை உணர்வோம். அப்ப அந்த பிரபு ஆரம்பிச்சு சொல்றாரு, இதை எப்படி நம்ம உணர முடியும் என்றால் இந்த டிவோஷனல், இந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுனால அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ பலதேவ வித்யாபாசு சொல்றாரு, இங்க ஒரு வார்த்தையும் வந்து பயன்படுத்தப்படுகிறது, அடோக்ஸஜானம் அடோக்ஸஜானம் அவ்யயாம். அதாவது அடோக்ஸஜனானாக்கா அப்பாற்பட்டவர். அப்ப அடோக்ஸஜனான பகவானை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
இந்த பௌதீக புலன்களால புரிந்து கொள்ள முடியாது. இந்த பௌதீக புலனுக்கு அப்பாற்பட்டவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று குந்தி வந்து அங்கே சொல்றாங்க. அப்போ இங்க வந்து அப்போ வந்து பலதேவ வித்யாபூஷன் இன்னொரு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வாலிப பையன் வந்து அவன் வந்து சில கச்சேரி பண்றான். அந்த கச்சேரி பண்ணும் பொழுது அவன் கண்களால வந்து வாலிப பெண்ணை பார்த்து அவன் அந்த அந்த வித்தைகள்லாம் காமிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியும். போன் நம்பர் கொடுக்குறானா, என்ன கொடுக்குறான் அந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனா சாமானியமா உட்கார்ந்து பாக்குறவங்க பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு, இது அவனுக்கு தெரியாது. இங்க அதே போலதான் என்று சிமிலர்லி யூ ஆர் நாட் நோன் பை மீ அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுகிறது. அப்ப இப்ப என்ன பிரச்சனைனாக்கா, குந்தியும் வந்து என்ன சொல்றாங்க, என்னாலையும் உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப அதுதான் சொல்ல வர்றாங்க, you are unaffected by qualities of material existing both, yet you are invisible to all. நீ வந்து கிருஷ்ண பகவான் எல்லாருக்கும் வந்து புலன்படாம இருக்கிறீர்கள். இது வந்து குந்தியும் வந்து அவங்கள வந்து சேர்த்துக்கிறாங்க என்று ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஓகே, 20வது ஸ்லோகம் யாராச்சும் படிங்க. ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்திரியா. ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்தால் தூய்மை பெற்று முன்னேறியுள்ள ஆன்மீகிகள் மற்றும் மன கற்பனையாளர்கள் ஆகியோரின் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்காக தாங்களே வந்து அவதரிக்கிறீர். அப்படி இருக்கும் பொழுது பெண்களான எங்களால் எப்படி உங்களை பூர்ணமாக அறிய முடியும்? அப்ப என்னன்னாக்கா, குந்தி என்ன சொல்றாங்க, நீங்க எங்க பார்த்தாலும் இருந்தாலும் என்னால உங்களை புரிந்து கொள்ள முடியல. அப்ப கிருஷ்ணன் கேக்குறாரு, ஏன் குந்தி, நான் உன் முன்னுக்கு தான் நிக்கிறேன், அப்பயே நீ ஏன் உன்னை வந்து புரிந்து கொள்ள முடியல என்று வந்து அங்க சொல்ற. ஏன் நீ வந்து புரிந்து கொள்ள முடியலன்னு கொஞ்சம் சொல்ற குந்தி அப்படின்னு வந்து கிருஷ்ணர் கேட்கிறாரு. அதற்கு தான் வந்து கிருஷ்ணர் கேட்கிறாங்க, உங்களை புரிந்து கொள்வது யாருனாக்கா ததா பரமஹம்சானம் முனினா அமலாத்மனம் சொல்றாங்க. யாரு? பரமஹம்சரை போல இருக்கக்கூடிய பக்தர்களால மட்டும்தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும். என்ன மாதிரி சாமானியவர்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று குந்தி வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த பிரேயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல குந்தி வந்து பகவானுக்கு அவருடைய புகழாரங்களை பத்தி சொல்றாங்க. சொன்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அதை புரிந்து கொள்றதுக்கான தன்மை எனக்கு இல்லை. ஏன்னா ஒரு பக்தனுக்கு ரொம்ப முக்கியமான குவாலிட்டி ஒண்ணு என்னது? ஹியூமிலிட்டி. ரைட்டா? ஹியூமிலிட்டினா பணிவு. எனக்கு எதுவுமே முடியாது, நீ தான் எல்லாம். அந்த மனோபாவத்துலதான் இப்ப வந்து இந்த குந்தியை வந்து இந்த பிரேயர் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் எப்படி கிருஷ்ணா அவனை புரிந்து கொள்ள முடியும்? நீ யாரால புரிந்து கொள்ள முடியும்? பரமஹம்சானாம். பரமஹம்சர்னாக்கா ஸ்வான் லைக் டிவோட்டிஸ். எந்த வகையான பௌதிக களங்கங்களிலிருந்து மீறி இருக்கிறாங்களோ அவங்கதான். அப்ப குந்திக்கு என்ன பௌதிக களங்கங்கள்? இப்ப அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய அந்த குடும்பத்தின் மீது இன்னும் அவர்களுக்கு பாசம் இருக்காது. வர ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ இதுதான் வந்து பிரபா சொல்றாரு. இப்ப வந்து நம்ம வந்து சண்டைக்கு வரலாம், இல்ல நம்ம பேர் சந்தேகம் வரலாம். ஏன் வந்து குந்தி சொல்றாங்க பரமஹம்சர்களான இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், என்ன மாதிரி பெண்களால ஏன் புரிந்து கொள்ள முடியாது? அப்ப நம்ம நினைச்சுக்கோம், வந்து
பெண்களை பத்தி குறைத்து பேசுறாங்க என்று வந்து இல்ல, ஜெனரலி பீப்புள் திங்க் லைக் தட். ஜெனரல் பீப்புள் திங்க் லைக் தட் பிகாஸ் வி நோ. அது பாயிண்ட் கிடையாது. இது நீங்க இது என்னன்னா ஆச்சாரியர் விளக்குறாங்க அதோடைய உள்கருத்தை. நீங்க வந்து ஸ்ரீராமாயணம் படிங்க, மகாபாரதம் படிங்க, பாகவதம் படிங்க, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் படிங்க. எங்கேயுமே வந்து பெண்களை இழிவுபடுத்தினது கிடையாது. இழிவுபடுத்தினது யாரு? துரியோதனனுடைய கோஷ்டி. அந்த பெண்ணையும் காப்பாற்றினது யாரு? கிருஷ்ணர். சோ இந்த பெண்களை இழிவுபடுத்துறது என்பது வந்து நம்ம வேத கலாச்சாரத்துல இல்லாத ஒரு விஷயம். அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம கேட்கலாம், ஏன் பிரபு கிருஷ்ணர் வந்து இப்படி குந்தி இப்படி சொல்றாங்க? குந்தியே அவங்க சொல்லிக்கிறாங்க, உன்னை வந்து பரமாம்சர்கள் போல பக்தர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும், என்னை போல பெண்களாக இருக்கக்கூடிய போல என்ன புரிந்து கஷ்டம். ஏன்னா பிரபா சொல்றாரு, women in general, இது ப்ரோபோர்ட்ல இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். women in general are unable to speculate like philosophers. பெண்கள் வந்து பொதுவாகவே ஞானிகளை போல அவங்களால வந்து அந்த அளவுக்கு யோசிக்கிறது ஸ்பெகுலேட்னாக்கா அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து வியாக்கியானங்கள் பண்ண முடியாது அவர்களுக்கு. ஆனால் பட் they are blessed by the Lord because they believe at once the superiority and almightiness of the Lord, thus they offer obeisances. அப்ப பெண்கள் என்ன பண்றாங்க, அந்த பெரிய பெரிய பரமாம்சர்கள் போல யோசிக்கிறது இல்ல. ஆனால் எப்ப வந்து பகவான் வந்து பகவானுடைய பெருமை, பகவானுடைய புகழ் அவங்களுக்கு புரிய வருதோ, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பகவான் அவங்களுக்கு வந்து நேரடியா வந்து கருணை கொடுக்கிறார். ஏன்னா ஜெனரலி உமன்ஸ் ஆர் சிம்பிள். அதான் பாயிண்ட். தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஸ்லோகத்தை. இது மேல்வாரியா படிச்சா தப்பா தான் புரிஞ்சுக்கும். ஏன்னா இது 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 வந்து உள்நோக்கம் வந்து இதுதான். எனி பிளேஸ் இட் இஸ் நாட் condemned, உமன்ஸ் ஆர் நாட் condemned. இட் இஸ் ஜஸ்ட் ப்ரோபா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா எடுக்கிற உதாரணம் குந்தி, காந்தாரி, திரௌபதி, ராவணோட வைஃப் யாரு, மண்டோதரி. இவருக்கு தான் எடுப்பாரு. மண்டோதரி யாரோட வைஃப்? ராவணோட வைஃப். பிரபாத் இந்த எக்ஸாம்பிள் எடுப்பாரு. ஏன் எடுக்கிறாரு? ஸ்திரீ தர்மத்தை சரி செஞ்சாங்க அவங்க. இவனுந்தோ ஒரு ராட்சத அசுரனுக்கு வந்து அவங்க வந்து மனைவியாக இருந்தாலும் she performed her duty. பிரகலாதனுடைய அப்பா யாரு? ஹிரண்யகசிபு. நேத்து கூட வந்து சமதர் கேள்வி கேட்பாங்க. அதாவது வந்து கணவர்கள் வந்து நம்ம சரியா ஆன்மீக பாதையிலையோ எதுலயோ இல்லைனாக்கா பெண்களுடைய கடமை என்ன? ஸ்திரீ தர்மம் ஒண்ணு இருக்கு. யாருடைய கதையில் நம்ம பார்க்கலாம்? ஹிரண்யனுடைய கதையில் நம்ம பார்க்கலாம். அவங்க மனைவி கயாது என்ன பண்றாங்க, அவருக்கு வேண்டிய பணியோடு செஞ்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கிறாங்க. சோ அதான் பாயிண்ட். பிரபா சொல்றாரு ப்ரிப்போர்ட்ல, உமன் generally assemble great number any sort of religious function. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கோயில் கோலத்துல அதிகமா இருக்கிறது பெண்கள். பிரபா சொல்றாரு, because they are simple. In every country, every sect, religion appears that women are more interested than the men. நீங்க எவ்வளவு பெண்கள் எவ்வளவு ஆண்கள் வந்து ஜெனரலா நீங்க கோயிலுக்கு போனா கணக்கு பார்க்கலாம். ரைட் தானே பிரபு? உமன்ஸ் ஆர் ஜெனரலி மோர் இன்ட்ரெஸ்டட். பெண்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து இதுல வந்து நாட்டம் அதிகம். ஏன்னா அவர்கள் வந்து சிம்பிளானவங்க. பகவானுடைய மகிமை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க கேட்க போறாங்க. அதான் வந்து பிரபு சொல்றது, the simplicity of acceptance of the Lord's authority is more effective than showing insincere religious fuels. பிரபு சொல்றாரு, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள்னா ஏழ்மையான பகவானுடைய அந்த குணங்களை ஏற்றுக்கொள்வது வந்து சும்மா போலித்தனமா வேஷம் போட்டுக்கிட்டு சில ஆண்கள் செய்யற மாதிரி நானும் பெரிய பக்தர் போல இல்ல. இந்த ஸ்லோகத்துக்கான உரையை நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஆச்சாரியர் என்ன சொல்றோமோ அந்த மாதிரி இருப்பதை விட சிம்பிள். யாரை போல? ஆண்டாளை போல. ஆண்டாளை என்ன பண்றாங்க, 5 வயசு 7 வயசு குழந்தை. அவங்க அப்பா சொல்றாரு, பகவான் வந்து மாலைகள் வந்து அவங்க அப்பா பெரியாழ்வாரு, மாலை கட்டுறதுதான் அவருடைய வேலை. அப்ப வந்து ஒரு கட்டத்துல வந்து ஆண்டாளும் வந்து அந்த மாலைகளை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து அந்த மாலை பகவானுக்கு போட்டா எப்படி இருக்கும் என்று அவங்க பார்த்து அது அழகு பார்க்கும் பொழுது பெரியாழ்வாரை தண்டிக்கிறாரு. ஆனா அந்த மாலையை தான் வந்து பகவான் வந்து ஏற்றுக்கிறாரு என்று நம்ம ஒரு பக்தர் வந்து பார்க்கலாம் இதை. அப்போ ஆண்டாள் வந்து சின்ன பிள்ளை, ஒரு பெண், ரொம்ப சிம்பிள். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பகவான் கிருஷ்ணரை வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல திரௌபதி என்ன பண்றாங்க, ரொம்ப சிம்பிள்.
ஆரம்பத்துல என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, கடைசியில் என்ன பண்ணாங்க? சிம்பிள், கை தூக்கிட்டாங்க. கிருஷ்ணன் என்ன பண்றாரு? காப்பாத்துறாரு. ஸோ ஜெனரலி லேடிஸ் ஆர் வெரி சிம்பிள். அதுதான் வந்து சிம்பிள் இன் த சென்ஸ் ஆஃப் பகவானுடைய தன்மை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்க மேல வாதம் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த வாதம் பண்றதுன்னா யாரு? ஆண்கள் தான். தர்க்கம் பண்றது, எப்படி நீ இப்படி சொல்லலாம், எப்படி நீ அப்படி சொல்லலாம், இந்த பக்கம் இது சொல்றாரு, யக்ஞவல்யர் இப்படி சொல்றாரு, இதெல்லாம் பெரும்பாலும் பேசுறது வந்து ஆண்கள். ஆனா ஸ்திரீகள் வந்து பொதுவாகவே தியா சிம்பிள். அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க, குரு என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அவங்க வந்து ஏழ்மையா வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் என்றதுதான் வந்து இங்க ஒரு முக்கியமான கருத்து. அப்ப ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு, how can we hope to see you the goal of available by prema to atmaramas? என்ன போல சாமானியமான குந்தி பெண் நான் ஆத்மராமா என்ற நிலையில இருக்கக்கூடிய பிரேம பக்தர்கள் புரிந்து கொள்ற மாதிரி என்னான்னு எப்படி கிருஷ்ணா உன்னை ஜீவகோஸ்வாமி எழுதுறாருடைய கிரம சந்தர்ப்பால. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியரா புரியுதா? அப்போ இதுக்கு பலதேவ வித்யாபூஷன் ஒரு உரை சொல்றாரு, she indicates humility arising from the nature of bhakti. அப்போ அந்த ஹியூமிலிட்டி, அந்த பணிவு எங்க இருந்து வருது? பக்தியிலிருந்து வருது என்று சொல்றாரு. how can we know whose goal to produce bhakti for those who have rid themselves of all contamination? அப்ப சுகதேவ கோஸ்வாமி போல பெரிய பெரிய பக்தர்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. பகவத்கீதையிலையும் வந்து ஒரு ஸ்லோகம் வந்து சர்ச்சையான ஒரு ஸ்லோகம் வரும். அதாவது வந்து ஸ்திரீ சுத்ரா இவர்கள் வந்து பாப யோனயாஹா என்ற ஒரு ஸ்லோகம் வரும். படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து ரொம்ப பேர் தப்பான ஒரு கமெண்ட்ரி கொடுப்பாங்க. என்ன சொல்ல வராங்கனாக்கா, பெண்கள் வந்து ஜெனரலி வந்து அவங்க வந்து குடும்பம், கணவன், அன்பு, பாசம், தேகத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வந்து அவங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமா வந்து இருக்கும். இந்த ஆத்ம ஞானம் யாருக்கு வந்து ரொம்ப விகரஸ்லியா கடைபிடிக்கிறது, இதெல்லாம் யார் செய்வா? ஆண்கள். அந்த ஆண்களுக்கு பணிவடை செய்யக்கூடிய பெண்கள் அதனால உயர்கதி அடைய முடியும் என்றுதான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இங்கேயும் வந்து அதுதான். ஓகே, நிறைய உரைகள் வந்து ஆச்சாரியர் சொல்றாங்க. பட் எனிவே 21, 22 2 ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சிடலாம். எல்லாம் இது முடியாது. 21வது ஸ்லோகம் படிச்சிருங்க. டக்குன்னு படிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. எனவே வசுதேவரின் முதல்வரும் தேவகியின் இன்பமும் நந்தரருக்கு பிருந்தாவனத்தின் மற்ற இடையவர்களுக்கும் மேலும் பசுகளுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் அளிப்பவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது மரியாதையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். இல்ல முடிச்சிடலாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. அப்போ இப்ப முன்னாடி வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீ தான் என்னை பாக்குறே குந்தி, அப்படியும் ஏன் வந்து புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ற போது குந்தி என்ன சொல்றாங்க, எங்களை போல சாமானியவர்கள் வந்து பரமஹம்சர்களாக இருக்கிற போல உங்களை வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம் என்று குந்தி சொல்ல முடியுது. ஆனா குந்தி சொல்றாங்க, ஆனா அப்படி இருந்தாலும் உங்களுடைய கருணைக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை. யாரை போல? நந்தகோப குமாராய கோவிந்தாய வசுதேவர், தேவகி, நந்தகோபர், யசோதா இவங்களுக்கு இருந்த கருணையை வந்து பார்க்கலாம். அப்ப சொல்றாரு இந்த ஸ்லோகம் வந்து பரப்பாடுல சொல்றாரு, Kunti specifically adores the incarnation or design of Krishna above all other incarnation because in this particular incarnation is more approachable. சொல்றாரு, எல்லா அவதாரங்களையும் தவிர கிருஷ்ணன் அவதாரத்தை தான் குந்திக்கு வந்து அதிகமான நாட்டம். ஏன்னா அந்த அவதாரத்தால் தான் சுலபமாக வந்து அவரை வந்து அணுக முடியும் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. பிரபா சொல்றாரு, அதுக்கு என்ன அதனுடைய
பதில் எங்க இருக்குனாக்கா இந்த ஸ்லோகத்துல இருக்கு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. அப்போ குந்தி தேவி வந்து இந்த பிரேயர்ஸ் எல்லாம் வரும்பொழுது இப்ப கிருஷ்ணரை திருப்தி பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வராங்க, நீ ரொம்ப பெருசு, புரிஞ்சுக்க முடியாது, நீ மாயா, அது இதுதான். இதெல்லாம் கிருஷ்ணருக்கு உண்மையிலேயே ஆனந்தத்தை கொடுக்காது. கிருஷ்ணருக்கு எதை ஆனந்தத்தை கொடுக்கும்? இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டாங்க. யாராச்சும் கரெக்டா கெஸ் பண்றீங்களான்னு பார்ப்போம். அதுக்கு விடை வந்து இந்த ஸ்லோகத்துல இருக்கு. அந்த ஒரு கிருஷ்ணனுடைய நாமத்துக்கு முன்னாடியும் ஒரு வார்த்தை, அதுதான் அர்த்தம். எப்போ கிருஷ்ணர் அவருடைய பக்தர்களோட சம்பந்தப்படுகிறாரோ அப்பொழுதுதான் கிருஷ்ணர் வந்து மகிழ்ச்சி அடைகிறார் என்று குந்தி அதை புரிந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறாங்க. கிருஷ்ணாய வசுதேவனுடைய மகன், தேவகியோடைய நந்தனாயச்ச நந்தகோபனுடைய மகன், கோவிந்தாய நமோ நமஹா பசு மண் புலன்கள் இதுக்கு எல்லாத்தையும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணர், கோவிந்தாய நமோ நமஹா. அப்ப குந்தி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்ப கிருஷ்ண திருப்தி பண்ணனா முதல்ல அவர் பக்தர்கள் கூட்டத்தை வந்து சேகரிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தை வந்து குந்தி வந்து அங்க அமைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ ஆச்சாரிய அவங்க வளர்க்கிறாரு, அவதாரத்திலே சிறந்த அவதாரம் கிருஷ்ணர், அதுலயும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி வந்து வசுதேவர். ஏன்னா நீங்க வந்து வசுதேவருக்கு நீங்க மகனாக பிறக்கிறீங்க. வசுதேவர் உங்களுக்கு அப்பாவாகிற வாய்ப்பு வந்து வசுதேவர் கிடைக்குது. வசுதேவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர் என்று முதல்ல குந்தி சொல்றாங்க. கிருஷ்ணாய வாசுதேவாய. அடுத்து சொல்றாங்க, உங்க அம்மா your mother even endowed with more prema is more fortunate. ஆனா உங்க அம்மா யாரு? தேவகி. அதை விட கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு வந்து நேரடியா வந்து அவதாரம் பண்றீங்க. அப்புறம் அடுத்து சொல்றாங்க தேவகி நந்தனாயச்ச, அடுத்து வந்து நந்தகோப குமாராய. வசுதேவர் தேவகி இவங்க ரெண்டு பேரோட கொடுத்து வச்சவங்க யாரு? யாரு? யசோதாவும் நந்தகோபனும். ஏன் ஏன் ஏன்னா கிருஷ்ணனுடைய லீலைகளை பார்த்து அனுபவிச்சது நந்தகோபனும் யசோதையும். வசுதேவனும் தேவகியும் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் என்று ஆண்டாள் எடுக்கிறாங்க இல்லையா. பாரோர் புகழ படிந்தேலோர் என்பாவாய். அப்போ ஏன் யசோதை கொடுத்து வச்சுங்க? ஆண்டாள் சொல்றாங்க, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதுவீர் போதுவினோ நீரில் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏன் வந்து யசோதை கொடுத்து வச்சுங்க? ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதையும் போல் முகத்தான். அண்டாங்க என்ன சொல்றாங்க? ஏர் ஆர்ந்த கண்ணி அசோதை இளம் சிங்கம். அவங்க கண்ணு வந்து அவ்வளவு அழகா பெருசா இருக்குதான். ஏன் கண்ணு அழகா பெருசா இருக்குது? இளம் சிங்கத்தை கண்ணுல தாங்கிட்டு இருக்கிறாங்க. யார் அது? கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். அப்போ யாராச்சும் சூரியனை பார்த்து தூங்க முடியுமா? அப்போ பகவான் எப்படி இருக்கிறாரு? கதிர் மதியும். அப்ப சூரியனை பார்த்தா கண்ணு எரியணும் உங்களுக்கு. இது வந்து திருப்பாவையுடைய வியாக்கியானத்தை சொல்றாங்க இந்த உரைகள்லாம். இதுதான் ஆழ்ந்த சுவாபதேசங்கள் இதெல்லாம். அப்ப இப்ப நீங்க வந்து கமலகாந்தா நீங்க சூரியனை பாக்குறீங்க, அதனால உங்களுக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா? இல்ல. ஆனா இங்க வந்து ஆண்டாள் சொல்றாங்க கிருஷ்ணன் என்பவர் வந்து சூரியனை போலன்னு சொல்றாங்க. சூரியன் என்னத்தை கொடுக்கும்? உஷ்ணத்தை கொடுக்கும். அப்ப கண்ணுக்கு அது பாதிப்பு. அப்ப ஆண்டாள் என்ன சொல்றாங்க? கதிர் மதியம் போல் முகத்தான். கிருஷ்ணனுடைய முகம் வந்து சூரியனை போலவும் இருக்கு, குளுமையை கொடுக்கக்கூடிய சந்திரனை போலவும் இருக்கு. அதனால அவங்களால கண்ணை மூடவும் முடியல, கண்ணை திறக்கவும் முடியல என்று வந்து அங்க அவங்க சொல்றாங்க. அதேதான் இங்கேயும் வந்து இவர் சொல்றாரு. வசுதேவர் தேவகி கொடுத்து வச்சவங்க, அதை விட கொடுத்து வச்சவங்க யசோதையும் நந்த மகாராஜும். ஏன்னா அவர் வந்து உங்களுடைய முக்கியமான லீலைகள்லாம் வந்து அங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அப்ப பலதேவ வித்யாபதம் சொல்றாரு,
நந்த மகாராஜும் மற்றவர்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் த ஸ்வீட்னஸ் ஆஃப் பாஸ் டைம் ஆஃப் யுவர் சைல்ட்ஹுட். நம்ம கிருஷ்ணனுடைய லீலையே வந்து சிறு பிராயத்தில் நடந்ததுதான் எல்லாமே. பெருசாயில ரொம்ப பெருசாயிட்டாரு ஒரே பிரபுபாதரே வந்து கிருஷ்ணா புக்ல முக்காவாசி வந்து அந்த பாலியில தான் எழுதுறாரு அவர் அங்க விஷ்ணு பாகவதம் 10th cantoல இருந்து. அதே போலதான் ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு, ஏன் வந்து முக்கியமா இந்த பாலி லீலையை சொல்றாங்கன்னு சொல்றாரு, ஆல்வேஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் ரிமூவ் அவர் சஃபரிங். ஏன்னா இந்த கதையை கேட்க 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 மதுராதிபதே ரகிலம் மதுரம் மதுராதிபதே, இந்த மதுரம்னாக்கா ஸ்வீட்னஸ், அது இருப்பிடமே மதுராதிபதே அகிலம் மதுரம் என்று அங்க வந்து நம்ம ஆச்சாரிய சொல்றாரு. அதே தான் இங்க. ஓகே, 20 நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்காம இதுக்கே தனியா ஒரு கிளாஸ் எடுக்கணும். பட் நெவர் மைண்ட், ஜஸ்ட் ஓவர் வியூ 22nd ஸ்லோகா இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், படிங்க யாராச்சும். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. எம்பெருமானே, தாமரை போன்ற நாவியையும் எப்பொழுதும் தாமரை பூ மலர்களால் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும், தாமரை போல் குளிர்ந்த பார்வை உடையவரும், தாமரைகள் பொறிக்கப்பட்ட பாதங்களை உடையவருமான தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஓகே, இப்ப வந்து கிருஷ்ணனுடைய அழகை வந்து அவங்க ரசிக்கிறாங்க. இப்ப குந்தி என்ன நினைக்கிறாங்கனாக்கா, வசுதேவரும் கொடுத்து வச்சவர், தேவகியும் கொடுத்து வச்சவங்க, யசோதையும் கொடுத்து வச்சவங்க, நந்தபாபாவும் கொடுத்து வச்சவரு, நானும் கொஞ்சம் கொடுத்து வச்சவதான் கிருஷ்ணா. ஏன்னா நானும் உன்னை பாக்கிறேன்னாக்கா அப்ப வந்து நம்மளுக்கு கேள்வி வந்துடும். குந்தியும் பாக்குறாங்க, அஸ்வத்தாமனும் பாக்குறான், 2 பேரும் தான் பாக்குறாங்க. ஆனா குந்தி கிருஷ்ணரை எப்படி பாக்குறாங்க என்ற அந்த வர்ணனை தான் இந்த ஸ்லோகம். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. அப்படின்னாக்கா ஆச்சாரிய விளக்குறாங்க, உலகத்திலேயே ரொம்ப அழகா நீங்க வந்து கம்பேர் பண்ணோம்னா 2 விஷயம் தானே. ஒன்னு தாமரை, இன்னொன்னு நிலா. அதான் ஆச்சாரிய ரொம்ப இந்த உதாரணம் எடுப்பாங்க, தாமரை நிலா. இதுதான் ரொம்ப குளுமையா ரொம்ப கவரக்கூடிய தன்மை வந்து இந்த 2 விஷயத்துக்கு தான் இருக்கு. அப்ப வந்து இங்க வந்து குந்தி என்ன சொல்றாங்க, கிருஷ்ணருடைய நேத்திரம், கிருஷ்ணருடைய தொடை, கிருஷ்ணருடைய எல்லாமே வந்து தாமரையால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு. அப்டோமன், அப்புறம் லோட்டஸ் ஃபிளவர்ஸ், அவருடைய பார்வை, அவருடைய ஃபீட். ஓகே, இப்ப வந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்ணணும்னாக்கா பிரபுபாத பாகவத புறப்பாட்டுல சொல்றாரு, எப்படி கிருஷ்ணரை தரிசனம் பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், பாதத்துல ஆரம்பிக்கணும். பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு எங்க போனோம், தலைக்கு போய் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். இப்ப கும்தி எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, நாம பங்கஜ நாபாய எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஏன் அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஏன் ஆரம்பிக்கிறாங்க, இதுதான் பக்தனுடைய நிலை. ஏன்னா ஒரு கால் குந்தி மாறானே பொறுப்பாடு வளர்க்கிறாரு, ஒரு கால் குந்தி மாறானி கிருஷ்ணனுடைய காலை நேரா பார்த்தா கிருஷ்ணனுக்கு வெக்கம் வந்துருமா. என்னதான் என்னுடைய அத்தை என்னுடைய காலை பார்த்தா சரியா வருமா. அதே குந்தி எப்படி ஆரம்பிக்கிறாங்க, தொப்புள்ள இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம தொப்புள்ள கூடாது, நம்ம காலம். திருப்பானாழ்வார் என்ன சொல்றாரு, அமலன் ஆதிபிரா நடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் கோலில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணீரில் நோக்கின்றதே சொல்றாரு. திருக்கமல பாதம் முதல் எடுக்கிறாரு அவரு. நீல்மதில் அரங்கத்தம்மான் பெரிய சிவர்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நீல்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து முதல்ல அந்த திருப்பானாழ்வார் வந்து பகவானை வந்து அவருடைய காலு, தொடை, அவருடைய தொப்புள், அவருடைய மார்பு, அவருடைய கண்டம், அவருடைய மூஞ்சி, கண் ஒன்னொன்னா தரிசனம் பண்ணிட்டு போவாரு. 10வது பாசுரம் 11வது பாசுரத்தை முடிப்பாரு. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் எங்க ஆரம்பிக்கிறாரு, திருக்கமல பாதம் வந்து. இதுல என்ன பாயிண்ட்னாக்கா, திருக்கமலத்தை நீங்க தேடி போகணும்னு அவசியம் கிடையாது, திருக்கமலம் தானாகவே உங்களை தேடிக்கொண்டு வரும். ஒரே ஒரு கண்டிஷன் தான், உங்களுக்கு ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வர மாதிரி உங்களோடனே ஒண்ணுதான் இருக்கணும். பிரபா சொல்றாரு,
பிரபா எனக்கு வந்து கிருஷ்ணருக்கு நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படி எனக்கு தெரியலன்னு கேட்க பிரபு சொல்றாரு டிசையர். பிரபு சொல்றாரு டிசையர்னா அந்த எண்ணம், அதுதான் முக்கியம். அப்போ குந்தி என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை வந்து எங்கடா காலில் பார்த்தா அந்த பையனுக்கு வந்து வெக்கமாயிரும்ட்டு நம்ம பங்கஜ நாபாய பூல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து டீப் மீனிங். இது வந்து ஏன் வந்து ஆச்சரியர்கள் இதெல்லாம் ரொம்ப நீட்டா விளக்குறாங்கனாக்கா, இந்த பாண்டவர்களுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்றாங்க. முக்கியமா குந்தியோடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்லிட்டு வராங்க. குந்தி சொல்றாங்க, குந்தி கிட்ட என்ன இருக்கு, பணிவு இருக்குது, குந்திக்கு ஞானம் இருக்குது, ஏன்னா கிருஷ்ணரை யாருன்னு புரிந்து கொள்ள முடியுது. அடுத்து குந்திக்கு மரியாதை, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரியுது. அது வந்து காலில இருந்து அவங்க ஆரம்பிக்கல. சமயத்து நம்மளுக்கு வந்து சமயத்துல ஃபேக் எக்ஸ்டசி வரும், அதாவது வந்து போலித்தனமான ஒரு சந்தோஷம். அப்ப நம்மளுக்கு என்ன பண்றோம்னு தெரியாது, தலைக்கால தெரியாத பிசாசுன்னு சொல்லுவாங்க சமயத்துல அத. ஆனா குந்திக்கு அவ்வளோ பக்தி இருந்தாலும் மனம் எப்படி இருக்கு, நிதானமா இருக்கு. அதுதான் வந்து இங்க சொல்ல வராங்க. அப்ப வந்து இங்க ப்ரொபோட்ல வந்து விஷ்ணு சக்கரத்தாக சொல்றாரு, நானும் வந்து கொஞ்சம் கொடுத்து வச்சுவ கிருஷ்ணா, ஏன்னா உன்னுடைய அழகை பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா, பிளசன்ட்லி கூல், கூல்னாக்கா அமைதி, இல்லைன்னா வந்து ரொம்ப துன்பம் இல்லாமல் வந்து நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கிற என்று வந்து அவர் சொல்றாரு. அப்போ ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, he reveals, ஏன் ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, ஏன் வந்து முக்கியமா குந்தி தாமரை எடுக்கணும், ரைட் தானே? அதான் கேள்வி. ஜீவகோஸ்வாமி கிரும சந்தர்ப்பம் எடுக்கிறாரு, ஏன் முக்கியமா குந்தி தாமரை எடுக்கணும். ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, he reveals his nature which give happiness destroy like lotus effulgence shines by its own limbs. He has lotus never அப்படின்னு சொல்றாரு. அதாவது தாமரை வந்து எப்ப அந்த சூரியனுடைய கதிர் படுதோ அதனுடைய அந்த எஃபுலுஜன்ஸ், அதோடைய அந்த பிரகாசம் வந்து வேற யாரோடையும் அது தேவையில்லை, ரைட்டா? அப்ப அந்த மாதிரி அது அந்த தாமரை வந்து திறந்துருச்சுனாக்கா முதல்ல நீங்க வந்து அதனுடைய அழகையும் பார்க்கலாம், அதனுடைய வாசனையும் நீங்க வந்து உணர முடியும். ஓகேங்களா? அப்ப ஜீவகோஸ்வாமி எங்க சொல்ல வர்றாருனாக்கா, கிருஷ்ணனுடைய கருணை கிடைச்சி இந்த மாதிரி தாமரை போல காட்சி கிடைச்சிச்சுனாக்கா முதல்ல பக்தனுக்கு அது வந்து இன்பத்தை கொடுக்கும் தாமரையுடைய பொழிவு, அதே சமயத்துல அவனுடைய துன்பத்தை நிராகரிக்கும், எப்படி அந்த வாசனையை போல. அதனாலதான் குறிப்பிட்டு குந்தி தேவி தாமரையை பயன்படுத்துறாங்க, ஏன்னா அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஜீவகோஸ்வாமி எடுக்கிறாரு. என்ன கஷ்டம் என்றதை வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. ஓகே, அடுத்த ஸ்லோகம் இன்னும் நிறைய கருத்துகள் வந்து 23 இருந்து 27 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்குள்ள கிளாஸ். இது குந்தியோடைய கொஞ்சம் தான், ஒரு குவார்டர் தான் முடிச்சிருக்கோம், இன்னும் 3 குவார்டர் இருக்கு இந்த ப்ரேயர்ஸ்ல. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது முடிச்சிருச்சுன்னா அந்த கடைசி இது ரொம்ப இல்லை, அடுத்த சாப்டர் ரொம்ப ஹெவியா இருக்கும், பீஷ்மருடைய பிரார்த்தனை. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கிறேன். எனி கமெண்ட்ஸ், எனி கொஸ்டின், எனி கமெண்ட்ஸ்? You wanted to ask me something? You wanted to ask me something? You forgot. Okay, never mind. So anybody, கேள்விகள்? ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஒரு ரிகேப் பண்ணிடுறேன் இந்த சாப்டர் மட்டும். இது வரைக்கும் நம்ம 23 ரைட், 22 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அது வரைக்கும் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கிறார் என்பதை வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ரிகேப் பண்ணிடுறேன். முதல்ல வந்து பாண்டவர்கள் வந்து அவங்களுடைய கடைசி காரியம் கங்கையில் போய் குளிக்கிறது, அந்த தர்ப்பணம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சொல்றாரு, நீ வந்து ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணு அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து அங்கே யுதிஷ்திர மகாராஜாவுக்கு வந்து சொல்றாரு. அதற்கு இணங்க வந்து யுதிஷ்திர மகாராஜா வந்து அங்கே யாகத்தை, அஸ்வமேத யாகத்தை வந்து வளர்க்குறாரு. அதற்கப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து அஸ்தினாபுரத்துல இருந்து துவாரகை கிளம்பும் பொழுது பாஹி பாஹி மகாயோகின்னு வந்து யார் வந்தியாரா,
உத்தரை உடையாடுறாங்க. உத்தரை உடையார் என்ன பண்றான், அஸ்வத்தாமன் வந்து அவங்க மேல பிரம்மாஸ்திரத்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறான் என்று காப்பாற்றும் பொழுது கிருஷ்ணன் உடனடியாக அந்த சுதர்சன சக்கரத்தினால அந்த இப்ப அந்த வயிற்றுல யார் இருக்கிறா, உத்தரை வயிற்றுல பரீட்சித். அதனாலதான் காப்பாத்துறாரு பரீட்சித். அப்ப அந்த பரிசிட்டை வந்து காப்பாத்துறாரு, பரீட்சித் மகாராஜா காப்பாத்துறாரு. காப்பாத்தின உடனே குந்தி மாரியன் வந்து வராங்க, கிருஷ்ணா யூ ஆர் சிம்பிளி கிரேட். கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தயவு செய்து இங்க போகாத கிருஷ்ணான்னு சொல்லதான் வருவாங்க கடைசியா. அதுக்கு இந்த ப்ரேயர்ஸ்லாம் அந்த இடையில வர்றதுதான் ரொம்ப கிரேட் கிருஷ்ணா. ஏன்னாக்கா நம்ம என்னென்ன காரணங்கள்லாம் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வந்து பாயிண்ட் வந்து குந்தி தேவி வந்து கிருஷ்ணரை வந்து நல்லா புகழ்ந்து பாடி அப்படியே கிருஷ்ணரை வந்து அங்க வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னென்ன சொல்ல போறாங்க என்பதை வந்து